நிக்காக்கு வந்த உடனே நிக்கா மஜ்லிஸ்ல மாப்பிள்ள ஒரு விஷயம் சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு தெரியுமா? இன்றைக்கு நான் இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன். இவங்க வாப்பா, இதுக்கு சொல்லி நஃபக்கா என்ன தெரியுமா? இவங்க வாப்பா இவவை எப்படி கண்ணு கலங்காம பார்த்தாரு. ஒரு வாப்பாக்கு தெரியும் தன் பிள்ளைய கொடுக்க போல ரொம்ப திடுக்கிட்ட மனசோட கொடுப்பாரு. ஏண்டா அவருக்கு என்னென்றாலும் ஓடி வர்ற வாப்பா, ஓடி வர்ற உம்மா. இன்றைக்கு ஒரு ஆம்பளைட்ட கொடுக்க போறோம், யாருன்னு தெரியாத ஒரு ஆம்பளை. கொஞ்சம் தான் அவருக்கு பத்தி கேள்விப்பட்டிருக்கும். அவர் கையில் ஒப்படைக்க போல நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறோம். எங்க மொபைல் போன் ஒப்படைக்கல, எங்க லேப்டாப் ஒப்படைக்கல, எங்க வீடு ஒப்படைக்கல, எங்க புள்ளை ஒப்படைக்கிறோம். இது எனக்கு உங்களுக்கு எல்லாரும் ஒப்படைக்க போல நாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்போம். வேற எந்த பாவம் இருக்க மாட்டார், ரொம்ப நல்லா நடப்பார், என் புள்ளை அப்படி வைப்பார். ஏன்னா வாப்பாக்கு தெரியும் புள்ளை எப்ப அழுவா, எப்ப சிரிப்பா, எப்ப நடக்கும் எல்லாம் தெரியும். இவர் புரிஞ்சுக்கொள்ளணும் என்ற ஃபீலிங்ஸை கொடுக்கறதுக்கு அங்க வரப்போக்குள்ள அவர் ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. பேர் நஃபக்கா. அதான் உங்க பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையில யாரை காட்ட போறீங்க? 15 வருஷ கேப் தன் மனைவியோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கிடையில எந்த திருமணம் ரசூலா நடக்கல. மக்கா லைஃப்ல ரசூலுல்லாஹ் இவங்க ஹதீஜம்மா மௌத்தான பிறகுதான் அத்தனை பேரையும் முடிக்கிறாங்க. அது பெண்களோட சைக்காலஜில எந்த இடத்துலையும் பெண்கள் கொடுக்கமான இஸ்லாம் சொல்லவே இல்லை. நிறைய யூஸ் பண்ணாங்க. ஆம்பளை பொம்பளை டான்ஸ் பார்ட்டி அப்படின்னு போறாங்க. யாரு சொல்லி கொடுத்தது? டோட்டலி அதே நைட் காலையில பகல்ல அதே பார்த்து ஜஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீம், இன்சைட்ல ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி வாழுவாங்களோ அதே ஒரு மனப்பாங்கோட வாழ்றவங்களுக்கு வாழ இயலாது. அது சோ மிராக்கிள், சோ அற்புதமான ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையோட பெருமை. அது பத்தினி தன்மையை பேணும்டா 2 மணிக்கு ஒரு பொம்பளை சுத்திட்டு வந்தா அவ பேங்க்ல டிபாசிட் அவட கருவறையை பறி கொடுத்துட்டான்னு அவ லைஃப் வேலையே இல்லை. எந்த ஒரு ஆண் முன்னாடி உங்களுக்கு அப்படி நிக்கலாம், பெண்கள் சபையில் உங்களுக்கு நிக்கலாம். அப்படி இப்படி இஸ்லாம் அனுமதி தந்த ஒரு இடம் இருக்குது. கல்யாணம் மையத்தோட சந்தோஷமா சிரிக்கலாம், ஒரு வரையறை இருக்குது. ஆனால் நிக்காவுடைய மஜ்லிஸ், நிக்கா மஜ்லிஸ் நடக்க போகல அங்க சீதனம், அங்கால ஒரு பாட்டு போது, ஒரு சைத்தான் பாட்டு படிக்கிறான், அங்கால டான்ஸ், இங்கால மியூசிக். என்ன துவா உண்மையா? அது வலிமா. நிக்கால இந்த துவா அனுமதி இருக்குது. சந்தோஷப்பட பாட்டு படிக்கிறதுக்கு ஹலாலான விஷயத்துல இல்லைன்னு சொல்லு. இஸ்லாம்ல ஒரு கன்செப்ட் இருக்கு. பெண்களோட சபையில அழகா உடுக்கலாம், ஆண்கள் யாரும் வரல வேட்டர்ல. நீங்க வேண்டிய மாதிரி ட்ரெஸ் பண்ணி பெண்கள் சபையில இருக்கலாம். இதெல்லாம் தடை இல்லை இஸ்லாத்துல. அந்த தடைகள் இல்லாத பகுதி இருக்கு. மிக்ஸ் ஆகுறது தான் பிரச்சனை. நீங்க அவ்வளோ ஹால்லையும் உங்களுக்கு ஃபுல்லி கம்ப்ளீட்லி எந்த ஆம்பளை வரட்டீங்க, மேக்சிமம் உங்களுக்கு அபாயம் இது பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிறான். ஒரு வேட்டர் கூட வரக்கூடாது, மாப்பிள்ளை அங்கிட்டு வர இயலாது. ஏன்னா அங்க அவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. சோ யாரு மாப்பிள்ளை அதெல்லாம் வரையில. அப்படி இருந்தா நீங்க ஹிஜாபோட தான் இருக்கணும். இஸ்லாம் இல்லாத ஒரு எஜுகேஷன்ல எந்த வேலையும் இல்லை. சோ தாய்மார்களே, அதனால் சொல்லுகிறேன், பெண் பிள்ளைகள் அதிகமா படத்துல இருந்து மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆண் பிள்ளைகள் அந்த பக்கத்துல ரொம்ப மோசமா தள்ளப்படுறாங்க. பாருங்க, போதைப் பொருளுக்கு ஏன் அடிமையாறாங்க? என்ன ரீசன்? நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் கேட்கிறேன். கோவிட் அவுட் பிரேக் வந்துச்சு. இப்போ 2020-24. So 2020, 2019, 2018, 2021, 22 இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட கண்ட்ரி. ஏன்? ஐஸ், கேஜி, அது இது டேப்லெட் என்ன நிறைய. நீங்க பாத்தீங்கன்னா உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்னு அர்த்தம். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து குச்சி காடிக்கு ஒரே ஓட்டம் சந்தோஷப்படுத்துறது தானே? அது இல்லை. கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு கிழமை மாப்பிள்ளை வெளியூர்ல இதை வித்துத்தா அதை வித்துத்தான்டா இவங்களே வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளக்காரம் என்னடான்னு போய் மாமிட்ட கேட்டால் அவரோட பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. அவன் அவ்வளோத்தையும் செஞ்சிருக்கிறான் ஒரு பிஸ்னஸ். பொம்பளை எந்த கட்டத்தில் ஏமாற்றப்படக்கூடாது. சல்லி கூடன்றது நீ விட்டுட்டு போனா அவன் நடுவுல தத்தளிக்கணும். வேலை கேட்டெடுங்கன்றது பெண்ணுக்கு மகர் ஆஃபர் அடிச்செடுங்க. மற்றவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க? பெண்ணா பொம்பளை, அதாவது கடையில போய் எங்கர் வாங்கினா நான் சல்லி கொடுத்து எங்கர் வாங்கணும். இவன் எங்கரை வாங்கி கடைக்காரன் சல்லியை கேட்கிற மாதிரி எங்களுக்கு டவுரி தாங்க சீதனம் தாங்கன்னு கேட்கிறான். எங்க கொண்டாந்து வச்சு வீட்டுக்கு லீடர் வேணாம் என்றாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் உட்கார வச்சா நாங்க we both same என்றாங்க. நாங்க 2 பேரும் ஈக்குவல் என்றாங்க. சோ நீங்க என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாதுன்றாங்க. லீடர் இவர் வந்து அவங்க டாக்டரா, நீங்க இவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாராம், அப்ப அவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுத்துருவோமோ? இப்படி லீடர்ஸ் எழுதுறது இல்லை. அந்த மனைவிமாரில் ஒன்று புரிஞ்சிருந்தாங்க. தன் ஹஸ்பண்ட் முன்னாடி நிற்கப்புக்குள்ள வேர்ல்ட்ல பியூட்டி குயினா நிற்கணும்னு நினைச்சாங்க. இன்றைக்குள்ள துனியாவில் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி 1ஆம் நம்பர் பேமாரி இருக்கணும், வெளியில போறவங்க மேக்சிமம் பியூட்டியா போகணும்னு கன்செப்டை மாத்திட்டாங்க. ஜஸ்ட்
இந்த வாழ்க்கை வேணுமா? கோடி பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஹஸ்பண்ட் மலேசியால, வைஃப் சிங்கப்பூர்ல. டிசிஷன் அப் டு யூ. உங்க பிள்ளைக்கு எந்த லைஃப் கொடுக்க போறீங்க? மாடர்ன் வேர்ல்டு வாழ்ற லைஃப் இதுதான் வாழ்க்கையா? அதுதான் வேற மாதிரி போயிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப போ, இதுதான் நீங்க சொல்லுங்க. வேர்ல்ட்ல உங்க பிள்ளைக்கு, உங்களுக்கு, எனக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ். அதை தாண்டிட்டு கூத்தாடிகளை என்றைக்கு எடுத்தோமோ, கூத்தாடிகளை பார்த்துட்டு இன்னைக்கு வயசாளிகள் போய் ஏன் இந்த குடும்ப கதையெல்லாம் பாக்குறீங்க? என்ன செய்ய தம்பி, இதை விட்டுட்டு வேற என்ன, இது ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட்றாங்க. ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டார் 6 இயர்ஸ் அல்லது 9 இயர்ஸ். இவ்வளவு காலம் ரசூலுல்லாஹ் கெட்டேக்கா நின்றவர் இன்றைக்கு அவர் மகளையும் கொடுத்துட்டு ஏதோ மகளோட விஷயம் பேச வந்தாருன்னா தேம்பி தேம்பி அழுகிற உமர் பின் கத்தாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வேணாம் உமர், அழாதீங்க, ஏன் அழுகிறீங்க? அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நேசம், ஏண்ட மகள் அவரோட தான் வாழணும். உமர் பின் கத்தாபுக்கு ரசூலுல்லாஹ் விட 10 வருஷம் இளம். அவருக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு 63 வருடம், 12 வருஷம், அவருக்கு 51 வயசுனா அப்ப 12 வருஷம் இளமையானவர். அவர் மகளுக்கு எத்தனை வயசு இருக்கு? அவர் ரசூலுல்லாஹ் முடிச்சு கொடுத்திருக்கிறார். அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வருஷம் இளமை. அவருடைய மகள் ரொம்ப சின்னது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 மனைவி. அதுல ஒரு மனைவி உம்மு ருமான்ட மகள் ரலியல்லாஹு அன்ஹா மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரொம்ப சின்ன வயசு அவங்க. இப்படியெல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தா அன்றைக்கு உமர் பின் கத்தாப் வீட்டுக்குள்ள வர்றார். ரசூலுல்லாஹ் எழும்பி தண்ட கீழாடைய சரி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வெள்ள சிவப்பு உடம்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி உட்கார்ந்த உடனே ஒரு பக்கம் அப்படியே அச்சு நின்றிருக்கு. ஈச்சமர கயிறால செய்யப்பட்ட கட்டில தூங்கியிருந்த ரசூலுல்லாஹ் மேல ட்ரெஸ் போட்டிருக்கல, கீழே அந்த வேட்டி கெட்டிருந்தாங்க. அதை சரி செய்து என் முன்னாடி உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் அப்படியே சிவப்பா அச்சு தெரியுது. ஈச்சமர கட்டில தூங்கியிருந்தாங்க. உமர் பின் கத்தாப் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் ஏக காலத்துல 9 மனைவி. ரசூலுல்லாஹ்க்கு 11 மனைவி, 9 மனைவி. அந்த 9 மனைவியோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை அதாவது ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, திருமணம் முடிக்கிற டைம்ல பிள்ளைகள் காதலிப்பாங்க. காதலிச்ச போக்குல எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேணாம், ஒரு மலை அடிவாரத்தை போய் நாங்கள் வாழுவோம், எங்களுக்கு யாருமே வேணாம், உப்பையும் சோறையும் சரி சாப்பிடுவோம், இப்படிலாம் நிறைய பேசுவாங்க. உண்மையாக கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்குலாம் இப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த மாதிரி மலாடி வாரத்தில் 1 மாதம் பசியில் போடணும். உப்பு இல்லை இருக்கிற கல்லை சரி சாப்பிட்டு வாழுங்க பார்ப்போம், உங்கள் லவ் எப்படின்னு விளங்க பண்ணு. நீங்கள் நினைக்கிறீங்களா வாழுவாங்கண்டு? இல்லை, 2 கிழமையில இவ ஓடி வந்துடுவா, உம்மை விட்டுக்கு அவன் ஓடி போயிடுவான். இதுக்கு மேலே வாழ இயலாது. ஆனால் நிஜமா அப்படி வாழ்ந்தா அது வேற ஒரு அன்பு. இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சோம். அன்புக்கினிய பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக, குடும்பவியல் சம்பந்தமாக பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக இந்த மாதிரியான தலைப்புகள் இன்றைக்கு பெண்கள் மத்தியில் அதிகம் பேசுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அதாவது என்ன காரணத்துக்காக இந்த தலைப்பு தருகிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை நபர்கள் திருமணம் முடித்து வாழ்ந்தார்களோ அந்த எண்ணிக்கை இப்போ பார்க்குற நேரம் நிறைய டிவோர்ஸ் நடக்குது. 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 கல்யாணம் நடந்தால், ஒரு 10 டிவோர்ஸ் நடந்தால், இன்றைக்கி 100 நடந்தால் 50 டிவோர்ஸ் நடந்துருமோ என்று பயப்படுற அளவுக்கு ரொம்ப ஆரவாரமாக திருமணம் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு பிறகு வாழ முடியாமல் திணறாங்க. நிறைய குடும்பங்களில் அழகாக நல்ல முறையில் அவர்கள் வாழ்க்கையை நடத்தி தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்ததுக்கு பிறகு தன்னுடைய பிள்ளையை, பொம்பளை பிள்ளைய வீட்டுக்கு திரும்ப வேணாம், எனக்கு கணவன் வேணாம், அல்லது எனக்கு வாழ முடியாது, இல்லை என்னை பிரித்து அனுப்பிட்டாங்கன்ற உடனே நிறைய தாய்மார்கள் நெஞ்சை பிடிச்சிட்டு அழுகிறாங்க. இது நடக்கக்கூடாதுன்னு நினைத்தோம், நடந்து விட்டது என்று துடிக்கிறார்கள். இது இன்றைக்கு பல வீடுகள், அதிகமான வீடுகள் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
ஏன் இப்படி வாழ முடியாமல் இன்றைக்குள்ளவர்கள் திணறாங்க? சாதாரணமாக இலங்கையில் இந்த பிரச்சனை நான் சோடித்து பேசவில்லை, இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. நான் சொல்லி நீங்கள் புரிய வேண்டிய தேவையில்லை. இளைஞர்களை பொறுத்தளவில் அவர்கள் அதிகமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தளவில் அதிகமாக டிவோர்ஸ் ஆக்கப்பட்டு துடிக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடித்தால் மட்டும்தான் எங்கள் குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை வருவதற்கு முன்னாடி தவிர்த்து கொள்ளலாம். ஏதோ எல்லோரும் போகிற ரோட்டில் நாமளும் போயிட்டோம்டா இந்த பிரச்சனையை நாம் முகம் கொடுக்குற நேரத்தில் ஷொக் ஆகிடும். எங்கள் வீட்டில் இது நடக்கக்கூடாது, நடக்காதுன்னு நினைத்தோம், எங்கள் வீட்டிலையும் நடந்துட்டே என்ற ஒரு பிரச்சனைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதனால் நடப்பதற்கு முன்னாடி பல வீடுகளில் இந்த டிவோர்ஸ்கள் கதவு தட்டி கொண்டிருக்குது. நிஜமாக இது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது என்ற ஒரு ஆய்வை தான் உங்களுக்கு மத்தியிலே, அதாவது டிவோர்ஸ் மட்டும் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா சில பேர் வாழ்கிறதுக்கு வாழ்ந்துட்டு போகிறாங்க. அதாவது இதுக்கு மேலே என்ன செய்ய, வாழ்ந்துட்டு போவோமே, இதுக்கு மேலே பிரிஞ்சுட்டோண்டா இதாக போயிடும், பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஏதோ சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? நிஜமாக நமக்கு திரும்ப நல்ல முறையில் வாழலாமா, சந்தோஷமாக வாழலாமா, அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா, இல்லை இந்த வாழ்க்கை இப்படித்தானா என்றதை இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் நேரத்தின் அந்த சுருக்கமாக தான் சொல்ல வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்துக்குள்ள முடியுமான அளவுக்கு உங்களுக்கு பதிவு செய்யணும். அடுத்ததாக பொதுவாக உலகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த யுகத்தை பொறுத்தளவில் டோட்டலாக இன்றைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உலகம் இல்லை, இப்போ எல்லாமே மாறிட்டு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் உலகம் இன்னொரு விதத்தில் மாறப்போகுது. ஏனென்றா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி. சாதாரணமாக நீங்கள் கடை தெருவுக்கு போய் தான் பொருள் வாங்கினீங்க. சாதாரணமாக கிரவுண்டுக்கு போய் வெயிலில் தான் விளையாடுவாங்க. இப்போ உள்ள பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிலில் அவங்க விருப்பம் இல்லை. கிரவுண்டில் போய் விளையாடாமல் இரவு நேரங்களில் அவர்கள் ஃபுட்சாலுக்குள்ளே போய் விளையாடுறாங்க. அப்படியே இருந்து ஃபோன்லேயே ஒர்க் பண்ணுவாங்க. நடை குறைஞ்சிட்டு, அவங்க கஷ்டப்படுறது குறைஞ்சிட்டு. இதுக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு ஏஜி ஆஃபீஸுக்கு டவுனுக்கு போகிறேன்னா பொதுவாக அவர்கள் அதே ஒரு நாள் வேலையாக வச்சுருப்பாங்க. பேங்க்குக்கு போகிறோன்னா அந்த ஒரு நாள் வேலை தான் அது, பேங்க்குக்கு போயிட்டு வர்றது. இன்றைக்கு இருந்த இடத்துல ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிடலாம். பேங்க்குக்கு நம்ம போக வேண்டிய தேவையில்லை, சல்லி அக்கௌண்ட்டில் உருந்துச்சான்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே வேறு மாதிரி மாறிக்கிற நேரத்தில் மனிதனுடைய செயல்பாடுகள் குறைஞ்சிருக்குது. ஒரே இடத்துலேருந்து இப்போ நம்ம நாட்டில் இன்னும் அந்த பர்ச்சேசிங் பெருசாக பண்ணாட்டியும் கூட வெளிநாடுகள் அமெரிக்காலாம் ட்ரெஸ் கூட அவங்க போய் வாங்க மாட்டாங்க. அவங்க சைஸுக்கு எடுத்து அப்படியே ஃபிட்டோன் எடுத்து அப்படியே அவங்களுக்கே போட்டு காட்டும். இந்த சைஸ் உங்களுக்கு கொடுத்தா இப்படி வரும், இது இப்படி இருக்கும், அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன் பர்ச்சேசிங், ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாமே அந்த மாதிரி வந்திருக்கிறனால மனிதர்கள் அதனோடே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கு முன்னாடி மாலை நேரங்களில் 4 வீட்டுக்கு போய் உட்காந்து பேசுவாங்க, எப்படி சுகம் செய்தி என்று கேட்பாங்க. இன்றைக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லை. அன்றைக்கு இருந்த வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் எடுத்து, இந்த மாதிரியான வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லை, பிளெண்டர் இல்லை, இந்த மாதிரி ஓவன் இல்லை, அவங்களே தான் சமைக்கணும். 15 புள்ள வீட்டில், 10க்கு மேலே தான் பிள்ளைகள். அத்தனை பிள்ளைகளுக்கு சமைச்சு எல்லாம் போட்டுட்டு ஒரு 6 மணிக்கு முத்தத்தில் உட்காந்து பேசுவார்கள் கணவனும் மனைவி. இன்றைக்கு உள்ளதே 2 புள்ள, சில வீட்டில் 1 புள்ள. ஆனால் கணவனும் மனைவியும் சந்திக்க நேரம் இல்லையா, அந்த ஒரு புள்ளைக்கு அவ்வளோ வேலையா. ஆனால் இவங்களுக்குள்ள வாஷிங் மிஷின் இருக்கு, அன்றைக்கு வாஷிங் மிஷின் இல்லை, உடப்போட அவங்க தான் துவைச்சி இதாக்கணும். இன்றைக்கு எல்லா மெஷின்ஸும் வந்தும் 2 பேருக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு நேரம் இல்லையா. அந்த அளவுக்கு என்னமோ ஆயிட்டு. ஒரு புள்ளைக்கு இவ்வளோ 10 புள்ள பெற்றவர்கள் 10 புள்ளைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, சைவ கடையில் சாம்பார் ஊற்றுற மாதிரி தான் 10 பேருக்கு ஆணை ஊற்றணும். அந்த அளவுக்கு இருந்த பிள்ளைகளை பெற்று போட்டிருப்பாங்க. அந்த பிள்ளைகள் இருந்தவர்கள் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசின மாதிரி இன்றைக்கு பேச முடியாமல் போயிருக்குது. எது உண்மையாக என்ன நடந்திருக்கு? நிஜமா நேரம் இல்லையா, அல்லது இவ்வளவு உண்மையா நேரம் இப்பதான் இருக்கணும்? அன்றைக்கு உள்ளவங்க அவங்க தான் எடுப்பாங்க, குத்துவாங்க, எல்லாமே அவங்க தான் பண்ணணும். இன்றைக்கு மெஷின்ல பட்டன் அமைக்கிட்டா எல்லாம் நடந்து வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கிறவர்களுக்கு நேரம் இல்லைன்னா இது என்னாச்சு? 10 பேருக்கு உழைக்கிறவன் நேரம் அதிகமாக செலவழிக்கணுமா, ஒரு ஆளுக்கு நேரம் அதிகமாக கொடுக்கணுமா?
அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஒன்று நடந்திருக்கு. அந்த என்ன என்பதை நாம் புரியாட்டி இது இப்படியே ஒரு இருட்டு அறையில் நடக்கிற மாதிரி இருக்கு. அன்பிக்கினியவர்களை கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இது நம்ம நாடு. இப்போ அமெரிக்காவை எடுத்துருவோம். அங்கே சாதாரணமாக அட்வான்ஸாக இப்போ எங்கள் நாட்டில் இப்போ 2020 இந்த இதுலெல்லாம் ஆன்லைன்லலாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க 2005 நாள்லேயே இந்த மாதிரி இருக்கும் பீக்கில். அவங்க அப்போவே 2009 10 அவங்க இந்த நாட்டில் என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போ நடந்துச்சு. அது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க அட்வான்ஸாக அங்கே வாழ்ந்துருவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன டிவோர்ஸ்ன்னு கொஞ்சம் தேடி பார்ப்போம். உலகத்தில் நம்ம இந்த பக்கம் நிற்கிறோம், அப்படியே சுற்றி அடுத்த பக்கம் போயிட்டோம்னா அமெரிக்காவிலிருந்து எல்லாம் வரும். ஸோ அந்த பக்கத்தில் என்ன நடக்குதுன்னா அவங்க கல்யாணமே வேணான்ட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்போ நம்ம நாட்டிலேயாவது டிவோர்ஸ் நடக்குது, அமெரிக்காவில் டிவோர்ஸே இல்லை. ஏன் இல்லைண்டா முடிச்சவன் 50 பேரும் டிவோர்ஸ் ஆகினா எப்படி டிவோர்ஸ் ஆகும்? முடிக்கவே தேவையில்லைன்ட்டான். ஏன் முடிக்கவே வேணான்றான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய தொல்லையாக போச்சுன்றான். அவங்கள்ட்ட போய் பேட்டி கேட்குறாங்க, ஏன் நீங்கள் திருமணத்தை வெறுக்கிறீங்க? எங்களுக்கு திருமணம் வேணான்றாங்க, நாங்கள் திருமணம் முடிக்க வேண்டிய தேவைகள்ன்றாங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு போகன்றாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, ஏன் அது எதுக்கு சொல்கிறீங்க? இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றதெல்லாம் சரி வராது, அது என்றைக்குமே சரி வராது. என்ன நான் ப்ளஸ் என்ன அவன் மைனஸ் என்னுவான், வழங்கிச்சா நான் எஸ் என்ன அவங்க நோண்டுவாங்க, அது எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. உண்மையாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவங்க பப்ளிக்காக பேசுகிறாங்க. படித்தவங்கன்றோம், அவங்க தான் உலகத்துக்கு நிறைய கண்டுபிடிப்புகள் செஞ்சாங்கன்றோம். இந்த வாழ்க்கை வேணாம். சில பேருக்கு அதை கேட்டால் நேர்மை மாதிரி விளங்கும், நியாயம் மாதிரி விளங்கும். அவங்க சொல்லுவாங்க, ஏன்பா வேணாம், என் காரில் டயர் பெச் ஆகிட்டேன்டா, நான் ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டு இப்படி தான் பெச் ஆகிட்டேன்டா. அவள் என்ன கேட்பா, உங்களுக்கு தான் பெச் ஆகும், நாங்கள் போகிறது இல்லையா ஃபங்க்ஷனுக்கு டைமுக்கு, ரோட்டில் எத்தனையோ பேர் போகிறோம், உங்களுக்கு மட்டும் ஏன் பெச் ஆகுதுன்னு இப்படி குதர்க்கமாக கேட்பா. இதே என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணினா என்ன பண்ணணும், டயரை மாற்றி தரணுமா, எங்கே வரணுமா, பக்கத்தில் இதாக்கணுமா, நான் என் ஃப்ரெண்டை திருமணம் முடிக்கிறது நல்லம்மா, என் ஒரு பெண்ணை முடிக்கிறது நல்லம்மான்னு அவன் கேட்குறான். நான் கேட்குறேன், இது சாதாரண மார்க்கறிவு இல்லாதவங்க சில பேர் பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆமாம் சரிதானே ஒன்று கொண்டு பேசுவாங்க. இவங்களை விட நல்ல மில்லை என் ஃப்ரெண்டோட வாழ. லூத்து நபி சமுதாயம் செஞ்ச மிக கேவலமான மோசமானதை தைரியமாக பண்ணுறாங்க. ஒபாமா தேர்தலில் நிற்கிற நேரம் ஒபாமா 2வது தடவை ஒரு தடவை வெற்றி 2வது தடவை வந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒபாமா 2வது தடவை தேர்தலில் நிற்க முன்னாடி, இப்போ உள்ளது ஜோ பைடன், அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி ஒபாமா வந்த நேரம் என்னாச்சு, ஒபாமா இந்த பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணார். அமெரிக்காவில் அப்போதான் இது உச்ச கட்டம், நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது, ஹோமோசெக்ஸ் சட்டமாக்கு. ஒபாமா பார்த்தாரு, இது என் மேல பிரச்சனையா போயிடும், நான் சட்டமாக்கினா என்னதான் வருஷமா என்ன என் பேரை சொல்லி தான் பிரச்சனைப்படுத்துவான். ஏன்னான்ட்டார். அவர் தேர்தலுக்கு நிற்க முன்னாடி ஒரு தேர்தல் வச்சார் அமெரிக்காவில். என்ன தேர்தல்னா, மக்களை நீங்க சொல்லுங்க, இது நான் சட்டமாக்கணுமா வேண்டாமா, நான் உங்கள்கிட்ட ஒரு தேர்தல் வைக்கிறேன். ரிசல்ட் கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போவீங்க. மோர் தென் 66%, 66+, 66% மேற்பட்டவர்கள் வாக்கு போட்டாங்க அமெரிக்கர்கள். என்ன வாக்கு போட்டாங்கன்னா, சட்டமாக்குங்கண்டாங்க, ஹோமோசெக்ஸ் சட்டமாக்குங்கண்டாங்க. இன்றைக்கு அமெரிக்கன் சிச்சுவேஷன் எப்படி தெரியுமா, சின்ன பிள்ளைய உட்கார வச்சிருப்பாங்க, பிள்ளைகள் 2 இருக்கும், ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் பக்கத்தில் உட்கார வைக்காங்க. ஏன்பா, சின்னத்துல இருந்து 1ஆம் ஆண்டுல இருந்து, ஏன் இப்பயாவது கல்யாணம் முடிக்கட்டும்பா, இப்படியாவது சின்னத்துல இருந்தே அது இதாகிட்டு, அவனுக்கு கல்யாணமே இல்லாம சந்ததி பெருக்கம் இல்லாத ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ உலகம் ஒரு வகையான, இது உண்மையா உலகத்துக்கு பைத்தியமா அல்லது பேசுற எங்களுக்கு பைத்தியமா, இதுதான் நம்ம தெளிவுபடுத்தணும். உலகத்துல அதிகமான மக்கள் ஒரு ரோட்ல போறாங்க, அந்த ரோட்டு சரியா அல்லது இஸ்லாம் சொல்கிற ரோட் சரியா, எங்க இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து தொடங்க அந்த காத்து கொஞ்சம் கொஞ்சமா வீசும். வீசி இங்க வர்ற டைம்ல அங்க நடக்கிறதெல்லாம் இங்க அப்படியே மெல்ல மெல்ல நடக்கும். இதான் நார்மலானது. ஒரு கல்ச்சர் அப்படிதான் வரும், உருவாகும். ஒரு கலாச்சாரத்தை பொறுத்தளவுல அங்கிருந்து மெல்ல காத்து வீசுற நேரம் இங்க வந்து சேர போக்குல ஒரு 10 வருஷம் போயிடும். மெல்ல மெல்ல இங்க உள்ளவங்க அதுக்கு ரெடி ஆகி அதை மாதிரியே மாற ஆரம்பிப்பாங்க. பெருமாள் சொன்னாங்க, இந்த உம்மத்து அவ்வளவு செஞ்சுட்டு, இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹ் எந்த தலைவரும் இன்னொரு சமூகம் அவரோட தலைவர், உம்மத்தின் தலைவர் சொன்னாரு, நீங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பின்பற்றுவீங்க. எப்படி தெரியுமா,
பிஷிப்ரன் பிஷிப்ரின் என்றாங்க சொல்லலாம். நீங்க தான்சானாக முளமுளமாக பின்பற்றுவீங்க. அவங்க ஒரு உடம்பு புந்துக்குள்ள பூந்தா நீங்களும் பூருவீங்கன்றாங்க சொல்லலாம். அணுவணுவா அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பின்பற்றுங்க. உலகமே யாரை பின்பற்றாங்க? உலகமே எங்க பயணிக்குது? அவங்க செய்யறது சரியா பிழையா? இதுதான் பிரச்சனை. அன்பிக்கினியவர்களே, இப்ப இந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு சொல்யூஷனுக்குள்ள கொண்டு வருவோம். அதனால உலகத்துல இன்றைக்கு திருமணம் வேணாம் என்று சொல்ற கூட்டம் அதிகம். அதுக்கு அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா லிவிங் டுகெதர். நான் இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனா சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இந்த புரியாம பேசுறதுல அர்த்தமே இல்லை. என்ன உலகத்துல என்ன நடக்குது என்பதை நீங்களும் தெரிஞ்சிருக்கணும். பலர்கள் அதிகமானவங்க தெரிஞ்சிருப்பீங்க. லிவிங் டுகெதர், லிவிங் டுகெதர்னா என்ன? சாதாரணமா அவங்களே ஒரு வீடு வாங்க, 2 பேர் எடுப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா நிற்பாங்க. ஆணும் பெண்ணும் வாழ்வதுன்னு நாங்கள் கண்டிஷன் தான். கல்யாணம் எல்லாம் இல்லை. இப்படி முடிப்பு கல்யாணம் இல்லைன்னு சொல்லல, முடிக்கிறாங்க. பட் இப்படி ஒரு கன்செப்ட் கொண்டு வராங்க. ஒரு வீடை ரெண்ட்டுக்கு வாங்குவாங்க. இவங்க பாதி அவங்க பாதி கட்டுவாங்க. இவர் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாருண்டா அவங்க ஒன்று ஆர்டர் பண்ணிட்டாங்கண்டா இவர் வாங்கின ஹாட் டாக்கு இவர் பே பண்ணுவார், அவங்க வாங்கின பர்கருக்கு அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க 2 பேரும் செலவழிக்கிறாங்க. இவருக்கு அவர் டிபெண்ட் இல்லையா? கொஞ்ச நாள் வாழ்றாங்க, எங்களுக்கு வெறுக்குது அப்படின்னு 3 மந்த்துக்கு பிறகு நாங்கள் செப்பரேட் ஆகிடுவோம். அவங்க கல்யாணமே முடிக்கல, ஜஸ்ட் அந்த வீடு விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க, இன்னொரு ஆளோட வாழ போறாங்க. இப்படி வாழலாம்னு நினைக்கிறாங்க. உலகத்தில் அவங்க புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆணும் வேணாமா பெண்ணும் வேணாமா, என்னமோ ஒரு நாயை பப்பி மை பப்பி, அதான் அவனோட லைஃப். அவன் மனைவி அதானா அதோட வாழுவான். இன்னொருத்தன் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறான். உண்மையா இவங்களுக்கு என்ன ஆச்சு? சந்திரமண்டலம் வரைக்கும் போறதுக்கு இதை கண்டுபிடிச்சது யாரு? அவங்க. கேமரா கண்டுபிடிச்சது யாரு? அவங்க. மொபைல் போன் டெக்னாலஜி அது டீப் அவங்க. ஆனா ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ற ஒரு கொள்கை அவங்களால கண்டுபிடிக்க முடியலண்டா. ஃபேமிலி சைக்காலஜியில் அங்கே பிஹெச்டி முடிக்கலாம். அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. பட் வேலை இல்லை. ஃபேமிலியே இல்லாட்டி எதுக்குப்பா அந்த சைக்காலஜி? ஃபேமிலியா வாழவே முடியாட்டி கணவன் மனைவி வாழ்ற கன்செப்ட் என்ன? நீங்க சாதாரண வீட்டில் சமைக்கிறதுனா அழகா நல்ல டேஸ்டா ஒரு பிரியாணி போட்டீங்கன்னா எல்லாரும் ரெசிபியை கேட்பாங்க. அந்த ரெசிபியை பொறுத்தல நீங்க பெருசா ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த பக்கத்து கடையில் தான் அரிசி வாங்கியிருப்பீங்க. எல்லாமே ஒரு அரிசி தான் வாங்குவீங்க. அமெரிக்காலேருந்து அரிசி கொண்டு வந்து நீங்க செய்யல. எல்லாம் அதே சீனி தான், அதே உப்பு தான். உங்களோட கைப்பதம் எப்படி போடுறீங்களோ அதுக்கேற்ப டேஸ்ட் வரும். 10 பேருக்கு ரெசிபி கொடுத்துட்டோம், 10 பேர் சமைக்கிறாங்க. 10 ஒரே டேஸ்ட்ல வருமா? ஒரே கடையில் ஒரே லெவல்ல எல்லாம் ஒரே மாதிரி வாங்கி போட்டு ஆக்குறாங்க. ஆனா 10 பேருடைய கை வித்தியாசமா இருக்கு. 10 விதத்தில் வரும். இத மாதிரி திருமணம் முடிக்கிறதுக்கு என்று ஒரு ரெசிபியை கொடுத்து இப்படித்தான் வாழணும்டா அப்படிலாம் வாழையில ரொபோஸ் இல்லை. மனிதன் அதை வாழ்றதுக்கான எங்கேயோ ஒரு எரர் நடந்துட்டு அந்த எரரை கண்டுபிடிச்சிட்டு போனா உண்மையா ஒரு விஷயத்த சொல்றேன் தாய்மார்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். வல்லாஹி இந்த துனியாவுல அல்லாஹ் நிறைய இன்பங்களை வச்சுக்கிறேன். நிறைய இன்பங்களை வச்சேன். அதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இன்பம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஷாக் ஆகுறோம் நாங்க. அல்லாஹ் அதை அமெரிக்காவுக்கு கொடுக்க விரும்பல, ஐரோப்பாவுக்கு கொடுக்க விரும்பல, அல்லது ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்க விரும்பல. நான் அமெரிக்கா ஐரோப்பா அவங்க மட்டும் இல்லை, அதிகமான இடங்களுக்கு அல்லாஹ் அதை கொடுக்க விரும்பல. அதுதான் திருமண உறவு. உண்மையான இந்த உலகத்தில் என்ன வந்தாலும் அதில் தான் இருக்குது சந்தோஷம் என்பதை நான் சொல்லல, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்போம், அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் கேட்போம், யா ரசூலல்லாஹ் எது பெஸ்ட் வாழ்க்கையில எது நம்பர் 1 கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் அத்துனியா மத்தான்றாங்க. உலகம் என்றா வசதி வாய்ப்பு பண்றாங்க. இது ஒரு வசதி வாய்ப்பு. இந்த ஃபேன் ஒரு வசதி வாய்ப்பு, பஃபல் ஒரு வசதி வாய்ப்பு, இதெல்லாம் வசதி வாய்ப்பு. அத்துனியா மத்தா. யார சொல்லலாம் இந்த வசதி வாய்ப்புல எது நம்பர் 1? ஒரு ஆள் சொல்லுவாரு எனக்கு என் வாகனம் தான் நம்பர் 1. இன்னொரு ஆள் சொல்லுவாரு நான் கெட்டின வீடு தான் நம்பர் 1. மற்ற ஆண்டா எல்லாம் வரும். ஃப்ரிட்ஜில் இருந்து, வாஷிங் மிஷின்ல இருந்து, ஃப்ளைட்ல இருந்து, வாகனத்துல இருந்து எல்லாம் வரும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க வகைரு மத்தாஇஹா, எல்லா மத்தாவையும் வச்சு இதுல நம்பர் 1 எதுன்னு கேட்டீங்கன்னா அல்மரஅத்து சாலிஹா, ஒரு ஆணுக்கு சாலிஹான பெண்ணுண்டாங்க ரசூலுல்லாஹ். லைஃப்ல எல்லாத்தையும் தேடிட்டு போற பெரிய பணக்காரர்ல பார்க்கிறோம், ஃபைனலா போய் ஒரு ஆம்பளை பொம்பளைட்ட நிற்பான். அதான் ஃபைனல் எண்டிங். சாதாரணமா நம்ம பார்க்கிறோம் வேர்ல்ட் ஃபேமஸ் கேரக்டர் டயானா. டயானா எடுத்துக்கொண்டா டயானா பக்கிங்ஹாம் பேலஸ்ல என்ன இல்லை, டயானா திரும்பினா வீடியோ கேமராஸ் வரும். டயானா வேர்ல்ட் ஃபேமஸ் கேரக்டரா வாழ்ந்தாங்க. ஸோ அப்படி நிற்கிற நேரம்
சாதாரணமாக பிரிட்டிஷ் ஸ்ரீலங்காவை ஆண்டுட்டு இருக்கிற நேரம் அவங்க சொல்லுவாங்க, அதாவது சூரியன் அஸ்தமனமாகாத ஒரு ராஜ்யம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீலங்கா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல, இந்தியா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல, பாகிஸ்தான் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல, பங்களாதேஷ் பிரிட்டிஷ். இப்படி கீழே நிற்கிற நேரம் என்ன ஆகும்னா, இங்க சூரியன் மறைஞ்சு அந்த பக்கம் சூரியன் உதிச்சு, அங்க சூரியன் மறைகிற நேரம் இந்த பக்கம் சூரியன் உதிச்சு. அவ்வளவு வேர்ல்ட்ல ஒரு பெரிய ஒரு லேண்டை கேப்சர் பண்ணின அந்த கோட்டை இருந்தது லண்டன்ல. லண்டன் பெக்கிங்ஹாம் பேலஸ் என்று சொன்னா, ஸ்ரீலங்கா உள்ள ஆகப்பெரிய டைமண்ட் உள்ள எலிசபெத் மகாராணியுடைய பேலஸ். அதுக்குள்ளதான் டயனா உள்ளுக்குள்ள நுழைகிறான். டயனாக்கு வேர்ல்டு ஃபேமஸ் கேரக்டர் மாதிரி அவ என்ன விரும்பணுமோ அதெல்லாம் அங்க இருக்குது. பெக்கிங்ஹாம் பேலஸுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைச்சா அவருக்கு தேவையான எல்லா தங்கமும் கிடைக்கும், எல்லா வயலுடையும் கிடைக்கும். ஸோ அந்த 1948க்கு முன்னாடி அவங்க சேர்த்த எல்லாமே அங்க இருக்குது. டயனாக்குள்ள ஃபேமஸ் அப்படி இல்லை. டயனா உதவி செஞ்சா 4 பேர் வருவாங்க, அவ போட்டோ எடுக்க 4 பேர் வருவாங்க. சார்ல்ஸ் த வைஃப் அவர். ஸோ டயனாக்கு என்ன வேணுமாச்சு, டாடி என்று ஈஜிப்ட்ல உள்ள ஒருவரோட டயனா லாஸ்ட் பயணம் போறா. இவ்வளவு வேர்ல்டே டயனா எக்ஸெப்ட் பண்ண டயனாட லாஸ்ட் பயணம் ஒரு டனலுக்குள்ள கார்ல வேகமா போற நேரம் ஆக்சிடென்ட் ஆகுது. ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்கிற பிரஸ் எல்லா மீடியாவும் உள்ளுக்குள்ள வர்றாங்க. வந்தா டயனா முகத்தை மறைச்சு வேகமா காருக்குள்ள ஏறுறா. எங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு தாங்கன்ட்டு வேகமா போறவங்க அவங்களை பின்னாடி துரத்துறாங்க. டயனா வேகமா போற டைம்ல அவங்க 2 பேருமே அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஜஸ்ட், நான் இது சரி பிழை இந்த வரலாறு பேசல, ஜஸ்ட் நீங்க டயனா கிடைச்ச முழு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்தா, முழு சொத்து உங்க காலை கீழே கொட்டிருந்தா, அடுத்த ஒரு மனுஷன் என்ன தேடுவான்ன்றதுக்கு நான் இதை பேசுறேன். முழு வேர்ல்டும் உங்க காலை கீழே கொட்டினா, ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு ஆண் வேணும், நல்ல ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு பெண் வேணும். இது இல்லாம முழு வேர்ல்டும் உங்க காலையில கொட்டினாலும் நீங்க சிரிக்க மாட்டீங்க. இதுதான் கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் எல்லாமே இருக்கு, மேல ஒரு திருமண வாழ்க்கையில அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அப்படி வச்சிருக்கிறான். இதான் உலகத்தில் உள்ள சாப்டர். ஸோ நல்லா விளங்கிக்கோங்க. டயனாக்கு லாஸ்டா அது கிடைக்கல, டயனா இறந்து போயிட்டான். இப்படியே நீங்க அமெரிக்கா பிரசிடென்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா, வேர்ல்டு பிரசிடென்ட் மார்க்ல நம்பர் 1 அமெரிக்கா. அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்குள்ள வீட்டோ பவர், அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒயிட் பேலஸ்ல இருந்து எடுக்கிற டிசிஷன் முழு வேர்ல்டுக்குமே போற அளவுக்கு மிக பவர்ஃபுல்லான கண்ட்ரி. உங்களுக்கு தெரியும், வேர்ல்ட் வார்ல ஜப்பான் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட மறுத்துச்சு. அமெரிக்கா சொல்லிச்சு கட்டுப்படு. வேர்ல்டுல அமெரிக்கா தலைவனாகின ஸ்டைலே வேற. முழு வேர்ல்டும் பத்து எறிகிற நேரம் அமெரிக்காவோட டோனுக்கு எல்லாரும் அடங்கினாங்க. ஜப்பான் ஏலாண்டாங்க, அடங்க மாட்டோம்ண்டாங்க. அப்பதான் ஜப்பானுடைய 2 நகரங்கள் பேஸ் பண்ணி, ஹிரோஷிமா நாகசாக்கி என்ற வர்த்தக நகரங்களை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அமெரிக்கா வார்னிங் கொடுக்குது, எங்க கையில அணுகுண்டிருக்குது, போட்டா விளைவு வேற, கட்டுப்படு. ஜப்பான் சொல்லிச்சு கட்டுப்பட முடியாதுன்னுச்சு. இப்படியே மேல இருந்து போட்ட அணுகுண்டு கீழைக்கு போடலாம நடுப்பரப்புல வெடிக்க விட்டான். ஹிரோஷிமா 10 எரிய ஆரம்பிச்சு, நாகசாக்கி 10 எரி. ஜப்பான் அடுத்த நிமிஷத்துல அமெரிக்காவுக்கு சொல்லிச்சு, நாங்க கட்டுப்படுறோம், இதுக்கு மேல வெடிக்க விடாதீங்க. 75 இயர்ஸ் பிறக்கிற குழந்தைகள் மொடமா பிறப்பாங்கன்னு சயின்டிஸ்ட் சொன்னாங்க. அணுகுண்டு தாக்கம் முழு வேர்ல்டும் கண்டிச்சு. அமெரிக்கா பேசினா திரும்ப பேசக்கூடாது என்பதற்கு முழு வேர்ல்டும் பயந்துச்சு. ஜப்பான் அதுக்கு பிறகு வேர்ல்டோட எதுவுமே பேசல. ஹிரோஷிமா நாகசாக்கி அழிஞ்சு போச்சு. ஜப்பானுடைய வர்த்தக நகரங்கள் குலுங்கி போச்சு. அமெரிக்கா வேர்ல்டுக்கு தலைவரான பிறகு அமெரிக்காவுடைய பவர் வேற. அமெரிக்கா சொன்னா கேட்கணும், அமெரிக்கா சொன்னா கட்டுப்படணும், அமெரிக்காவுக்கு மீறி போகக்கூடாது என்ற ஒரு கொள்கை அமெரிக்கா அந்த இடத்துல பதிவாச்சு. அதுக்கு ஒரு தலைவர் வர்றார். அமெரிக்கா இவ்வளவு பவரா இருந்தா, அதனுடைய இதெல்லாம் பவரா இருந்தா, அமெரிக்கன் பிரசிடென்ட் எவ்வளவு பவரா இருப்பார் நினைக்கிறீங்க? அதுதான் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஜோ பைடன், அதுக்கு முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப், அதுக்கு முன்னாடி பராக் ஒபாமா, அதுக்கு முன்னாடி ஜார்ஜ் டபிள்யூ புஷ், அதுக்கு முன்னாடி பில் கிளின்டன். இந்த பில் கிளின்டனை பொறுத்தவரை ஒயிட் பேலஸ் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் கொடுக்கிற வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் நெஞ்ச இல்லை. நீங்க நினைக்கிறீங்க அவர் போற கார் 400 km/h போனாலும் உள்ளுக்குள்ள டீ கப் அசையாது. அது ஜஸ்ட் ஒரு ரூமாவே இருக்கு. சாதாரண உங்க கார்ல பஸ் போட்டா ரோட்ல நிப்பாட்டுங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட்டுடைய கார்ல முன்னாடி அவங்க பிளட் குரூப் நின்று இருக்குது. ஏதாவது அவசரமா தேவைன்னா பிளட் சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ். ஒரு பட்டன் அமுழ்த்தினா பென்டகனுக்கு போயிடும்.
அந்த அளவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் காசு அது இது எல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. ஒரு மனுஷனுக்கு என்ன தேவையோ அது அவ்வளோ கொடுக்கப்பட்டு ஒயிட் பேலஸ்ல நீங்க உட்கார்ந்து ஒரு நாள் கையை கட்டி பார்த்தீங்கடா வேர்ல்டு லீடரா உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இதை விட என்ன வேணும்? பில் கிளின்டன் ஞாபகம் இருக்கு சில பேருக்கு. பில் கிளின்டன், இது நான் இன்றைக்கு படிச்சு சொல்லல, அன்றைக்குள்ளதுதான் வல்லாஹி எனக்கு ஞாபகம். இப்ப கிட்டத்தட்ட பத்திரிகையில படிக்கல, நான் அப்ப கேட்ட நியூஸை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். பில் கிளின்டன் மீடியாவுக்கு வந்து அப்ப சொல்ல போக்கல, அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, மோனிகா லெவின்ஸ் ஒரு பெண் பேர் வருது. மோனிகாண்டா சஹாபி பெண் பேர்ல நான் பாடமாக்க அப்ப எத்தனை தடவை வந்திருக்கு, எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அது மனசுல பதிஞ்சிருக்கு. மோனிகா மோனிகாண்ட ஒரு பேர் வரும். என்னப்பா மோனிகாண்டா? அமெரிக்கன் பிரசிடென்ட் பில் கிளின்டனுடைய வைஃப் ஹிலரி கிளின்டன். ஹிலரி கிளின்டன் ரெண்டு பேரும் பில்லும் ஹிலரியும் அப்படி என்ற இப்ப செனட் சபைக்கு வந்து ஒரு வைஃப் என்றா ஹிலரி கிளின்டன். இந்த டொனால்ட் ட்ரம்போட போட்டி போட்டு தோத்தவ தான் ஹிலரி கிளின்டன். அதான் டொனால்ட் ட்ரம்ப் அதுக்கு பிறகு ஜனாதிபதி ஆனது. அப்ப ஹிலரி கிளின்டன் என்பது அப்படி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் மேட்ச். ஏண்டா அமெரிக்காட செனட் சபைக்கு வர என்பது லேசி இல்லை, அது அப்படி குவாலிஃபிகேஷனோட குவாலிஃபைட் ஆகி வரணும். சோ செனட் சபைக்கு வந்த ஒரு பெண்ணண்டா பில்ட் அ வைஃப். ஆனா பில் கிளின்டன் ஜனாதிபதி ஆகிய மோனிகா என்ற ஒரு பொம்பளை பேர் வந்துச்சு. பில்லுக்கு மோனிகாக்கும் தொடர்புன்னு நான் சொல்லல, வேர்ல்ட் மீடியா சொல்லிச்சு. ஓ அமெரிக்க பிரசிடென்ட் கால் எல்லாம் கொட்டினாலும் ஒரு ஆணுக்கு தனக்கு சூட்டபலான ஒரு மனைவி இருக்க இன்னொரு பெண்ணோடு தொடர்பு படுத்தி பேசுறாங்கடா. சம்திங் வேர்ல்ட்ல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க பிசினஸ்மேன் வந்து உட்கார்ந்து பிசினஸ் மீட்டிங் நடத்தி தங்கிட்டு போறாங்கன்னு. கள்ள உறவுகள் எக்கச்சக்கமா நடக்கு. என்ன இதுக்குள்ள இருக்குது? வேர்ல்டுல திருமணம் முடிச்சா வாழ முடியாதான், காதலிச்சா 20 வருஷமும் காதலிப்பாங்களா, தப்பான உறவுல எப்படி நிப்பாங்களா? ராத்திரி 2 மணிக்கு ஒரு இளைஞன் யுவதிக்கு போன் போட்டு நீங்க சாப்பிட்டீங்களா, 2 மணிக்கு எழும்புறவன் ஆமா நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறாவான், கோமே வராதான். கணவன் 2 மணிக்கு எழுப்பாட்டி திண்டீங்களான்னு கேட்டா விஷயம் வேற மாதிரி போயிடும். வைஃப் இப்படி கேட்டாங்கன்னா டிவோர்ஸ்ல போய் நின்றும். என்ன நடக்குது? காதலிக்கிற நேரம் எத்தனை வருஷமும் 10 வருஷம் காதலிச்சவங்களுக்கு ஜஸ்ட் 6 மந்த் வாழையலாம் இருக்கு. எங்க ப்ராப்ளம், எங்க பிரச்சனை? அன்பிக்கினியவர்களே, சோ இந்த பேசிக்ல உங்க குழந்தைக்கு உங்க பிள்ளைக்கு லைஃபை கொடுங்க. உங்க புள்ள லைஃப் இந்த கிரவுண்டை செட் பண்ணி கொடுங்க. இந்த கரப்ஷன் இந்த ப்ராப்ளம் எங்க? ஒரு உண்மையாக திருமண வயசு வந்தால் அவங்க திருமணம் முடிச்சாகணும், அது தேவை. பசி வர்றவருக்கு சாப்பிட்டாகணும், தாகம் வர்றவர் குடிச்சாகணும், தண்ணி குடிச்சாகணும். வாழ்க்கை அந்த கட்டம் வரப்போக்குள்ள அவங்க வாழ்ந்தாகணும். ஆனா வாழ தெரியாம திணறினா, வழி சொல்ல தெரியாம நீங்க நின்றா அது ரொம்ப பெரிய பரிதாபம். வாழ தெரியாதவங்களுக்கு வாழ்க்கை என்னென்று சொல்லிக் கொடுக்கணும். அதற்காக இந்த கூட்டம் போடப்பட்டிருக்கிறது. படிச்சு போய் உங்க குடும்பத்தை இது பண்ணணும், உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் காணணும், உங்க பிள்ளைகளுக்கு வழி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் இது. நம்பர் 1 எங்க ப்ராப்ளம் தேடிட்டு போவோம். பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி லைஃப்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா குர்ஆன்ல ரொம்ப அழகான ரூல்ஸ் அண்ட் சில பாலிசிஸ் போட்டான். நீங்க வீடு ரெண்டுக்கு எடுக்கிறீங்கன்னு வைங்க, அவர் லோயருக்கு முன்னாடி போனீங்கன்னா சில கண்டிஷன்ஸுக்கு முன்னாடி நீங்க சைன் வைக்கணும். வீடு டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்குறேன்னு அட்வான்ஸ்ல கழிச்சிருவாங்க. இந்த டேட்டுக்கு கூட கொடுக்கணும். ஒரு நாள் நீங்க இருந்தீங்கன்னா உங்க ரெண்ட்ல இருந்து இத்தனை இதாகும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சில ரூல்ஸ் கொடுக்கிறார். இந்த ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டா மட்டும்தான் அந்த லைஃப் சேவ் இதாகும். இல்லைண்டா வாழ இயலாது. ஆணுடைய சிந்தனை வேற, பெண்ணுடைய சிந்தனை வேற. இந்த ரெண்டும் சேராது. சேரணும்டா அது ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழணும். உலகம் நடக்கு. சைனா ஆச்சரியமா இருக்குது. வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் சைனா. சொன்னாங்க இதுக்கு முன்னாடி, கணவன் மனைவி நீங்க 2 பேரும் திருமணம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ள தான். 2 புள்ள பெற்றெடுக்கிறா சைனா கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஃபைன் கட்டணும். அதுக்கு மேல கட்டணும் ஒரு புள்ளைக்கு. இங்க புள்ள பெத்தெடுத்தா ஃபைன் எல்லாம் கட்ட தேவையில்லை, வேண்டிய மாதிரி பெத்தெடுக்கலாம். அது கவர்மெண்ட்ல நீங்க பெத்தெடுக்கிறீங்களா வார்ன் பண்ணுவாங்க, நிப்பாட்டுங்கம்மா 3 போதுமா, இதோட முடிச்சிருங்க, என்னமோ அவங்க குடும்பத்துக்கு செலவழிக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ சைனா என்ன பண்ணுதுன்னா அந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டுச்சு. நோ என்ற வேர்ல்டு அதாவது எக்கானமில சைனா முன்னாடி வரணும்னு அவங்க நினைச்சாங்க. அமெரிக்கா தன் அறிவை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் நம்பவனா வருது. சைனா அறிவை பயன்படுத்திலாம் வரல, தன் ஆட்களை பயன்படுத்தி வந்துச்சு. எங்களுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்கடா, இத்தனை பேர்ல இவ்வளவு கிரவுட் இருக்கிற நேரத்தில் இந்த கிரவுட்ல
என்ன செய்யலாம், எங்கள் ஆட்களை விற்போண்டாங்க. உடனே அவங்க லேபர் காஸ்ட்டை குறைச்சி விட்டாங்க. உலகத்தில் உள்ள இதில் அவங்க ஆட்கள் எல்லாம் வேலை எல்லாம் மெஷின் வச்சு அடிச்சு வேர்ல்டுக்கு எல்லாம் சமணம் கொடுத்தாங்க. சைனாக்கு நிறைய சல்லி வர ஆரம்பிச்சு. ஸோ சைனா பார்த்தாங்க, ஆஹா இப்படி சொல்லுங்க கேளுங்க உங்களுக்கு புரியுறது. நீங்கள் சாதாரணமாக இந்த மைக் வாங்கணும்னு வைங்க, கடைக்கு போய் எல்லா கடையிலும் இந்த மைக் இருந்தால் போட்டி வந்துடும். இந்த மைக் விலை வந்து ஒரே ஒரு கடையில் மட்டும் இருந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் மைக் தேவை. யாருக்கு இந்த மைக் வாங்குற இடம் தெரியாது. இது 5000 50,000 வாங்க. எல்லா கடைக்கும் வந்துட்டுண்டா இது 500 வாங்க. சில டைமில் பார்த்துப்பீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து அப்படி விலை குறைஞ்சிடும். சில டைமில் அவ்வளோ விலை ஏறிடும். ஏன்பா சிலது விலை ஏறுது விலை குறையுதுன்னு கேட்டால், அப்போ எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமாக விளைஞ்சிருக்கும். விலைக்கு வர்ற டைமில் 50 ரூபாண்டுவான். சில நேரத்தில் விவசாயிகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இதுக்கெல்லாம் விற்றா நாங்கள் செலவழிச்சது கூட இல்லை, இது சாக தோணுதுன்றுவாங்க சில பேர். ஏனென்றா அவ்வளோ மலிஞ்சிரும். சில டைமில் இல்லை அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் நெஞ்சம் தான் மிஞ்சிருக்கும். அந்த மிஞ்சது மார்க்கெட்டுக்கு வந்தால் அந்த வந்ததுக்கு பெரிய விலை கொடுக்கணும். சொல்லுவாங்க டிமாண்டை பொறுத்து. சைனால மனுஷனுக்கு பஞ்சமே இல்லை. உள்ள லேபர்ல ஸ்ரீலங்காக்கு வந்து ஒருத்தரை போய் வேலைக்கு எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கறான். 1000 ரூபா, அதெல்லாம் பத்தாது, இப்ப 1500 தரணும். சைனாக்கு போனா 400 ரூபாய்க்கு ஒரு ஆள் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா எங்க பார்த்தாலும் மனுஷன் நிறைஞ்சிருக்கிறனால அங்க விலை கம்மி. அதை வச்சு சைனா முழு பேரை வித்து வேர்ல்டுக்கு பெரிய ஆள் ஆகணும். இப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம் தெரியுமா? நான் சொன்னேனே, வெஜிடபிள் மலிஞ்சிட்டுன்னு வைங்க, நீங்க கொச்சிக்கா வாங்குறீங்க, 1 கிலோ 1500 ரூபாய்க்கு போற காலம் இருக்கும். 1 கிலோ 200 ரூபாய்க்கு போற காலம் ரொம்ப கம்மியாகவும் போகும். கொச்சிக்கா விளைச்சலை வச்சுன்னா அது வைக்கும். இந்த மாதிரி சைனா பார்த்தா புள்ளிய நிறைய பெத்தெடுத்துட்டு போனா இன்னும் போனா 400 ரூபாய்க்கு வந்தது. இன்னும் கொஞ்சம் புள்ளிய பெத்தெடுத்தா 300 ரூபாண்டுவான், 200 ரூபாண்டுவான். அதுல எங்களுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாம ரொம்ப சீப்பா போயிடும். ஸோ அதனால பாப்புலேஷனை கட்டுப்படுத்தணும் சைனா கவர்மெண்ட் ஒரு முடிவெடுத்து சொன்னாங்க. 2 பேர் ஒன்று தான், பெத்தெடுத்தா கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டு. இப்போ என்ன சட்டம் தெரியுமா? சைனா இந்தியா வேர்ல்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனுக்கு வந்துச்சு. சைனாவை பீட் பண்ணி இந்தியா நாங்கள் தான் நாங்களான்னு ஃபைட் பண்ணுறோம். எனக்கு தெரியும் யார் என்னன்னு தெரியாது. இந்தியா இப்போ வந்து இப்போ சைனா கொஞ்சம் என்னமோ தெரியாது. சில இதெல்லாம் நடக்கிற டைம்ல இப்போ உள்ள சட்டம் என்ன தெரியுமா? சைனா கேட்குது, 3வது புள்ளைய பெத்தெடுங்க, 2க்கு அனுமதி, 3வது பெத்தெடுத்தா நாங்கள் சொல்லி தருவோம் உங்களுக்கு. இப்போ கவர்மெண்ட் பணம் கட்டுறான், கெஞ்சி கேட்குறாங்க, பெத்தெடுங்கடா. ஏன்டா இப்போ கன்செப்டை மாத்திட்டாங்க. அவன் விரும்புகிற நேரம் ஒரு கன்செப்டை போடுவானா, அவன் விரும்புகிற நேரம் ஒன்றை மாற்றுவானா. உள்ளவங்கெல்லாம் ரொபோன்னு நினச்சி நிற்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனித கையில் இந்த வாழ்க்கையை கொடுக்கல. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அதை கேட்டு வாழ்ந்தீங்கண்டா நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார்டா, அவர் சொல்றதை கேளுங்கப்பான்னு அல்லாஹ் சொல்லிடுவான். ரப்புல் ஆலமீன் நான் சொல்றது இல்லை இங்க முக்கியம். ரப்பு என்ன சொல்லுகிறார்? நான் ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறேன், குர்ஆன் ஸ்டேட்மெண்ட்டை வைக்கணும். உங்களுக்கு குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, எங்க தலைவர் சொல்லுகிறார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சொல்றதெல்லாம் இன்வேலிட், அது வேலிடே இல்லை. ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான் அதுதான் வேர்ல்டுக்கு வேலிட். நிறைய ப்ரொஃபசர்ஸ் இன்றைக்கு வருவாங்க, இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க. அவங்க சொல்றது அவங்க குடும்பத்திலேயே சக்சஸ் ஆக. வேர்ல்ட்ல ஃபேமிலி லைஃப்ல நம்பர் 1 யாருன்னு நீங்க சூஸ் பண்ணி பார்த்தீங்கடா என்று நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க யாரையாவது பின்பற்றா நல்ல ஃபேமிலியா வாழ்ந்த ஒரு ஆளை சொல்லுங்க. நீங்களும் பேசணும், நான் மட்டும் பேச சரி வராது. நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? ஷேக்ஸ்பியர் எடுத்துக்கொண்டா பிள்ளைகள் சொல்லுவாங்க அவர் ரொம்ப இது. இன்றைக்குள்ளவங்க போய் கேட்டீங்கன்னா நிறைய இந்திய ஆக்ட்ரஸை சொல்லுவாங்க, அஜித், விஜய், அவங்க தான் வாழ்க்கைக்கு முன்மாதிரி, தலை உசுறு பிள்ளைகள். இது நான் பொய்யா சொல்லலை, இன்றைக்குள்ள பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட்டாக தான் எங்களுக்கு அவங்க தான் லீடர்ஸ். தாய்மார்களே பேசுகிறேன், நான் கேட்குறேன், நீங்கள் நிச்சயமா பதில் சொல்லணும். இந்த பிள்ளைகள நாவல உம்மத்து ரசூலுல்லாஹ்வோட உம்மத்தில் பிறந்துட்டு இந்த வார்த்தை வந்தா நிச்சயமா நம்ம பதில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய இண்டியார்களே, எந்த லீடர்ஸ் எடுத்திருக்கிறாங்க? யார் இவங்க லீடர்ஸா? இவங்களாம் யாரு? இவங்கள மாதிரி ஆட்களை வாழ்க்கைக்கு முன்மாதிரியை விட்டு வீட்டு வாசப்படிக்காவது எடுக்கலாமா? எடுக்க காட்டி இருந்துட்டோம்டா முஸ்லீம் பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேசுது, எங்க தலை, எங்க உசுறு, அவங்கள மாதிரி நாங்கள் கொண்டு விட்டோணும், இந்த ஆக்ட்ரஸ் மாதிரி நடக்கணும், நிறைய செய்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஃபேமிலி லைஃபுக்கு எந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒருத்தரையோ அல்லது ஒரு கவுன்சிலர் ஒருத்தரையோ வேர்ல்டில் படித்த ஒரு ஆளை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், இவர்கிட்ட பார்த்து ஃபேமிலியை படித்தா நல்ல மாதிரி.
நீங்கள் சொல்லணும் போகிறத நான் பேசலாம். இன்னும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னு வச்சு தான் நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வரலாம். சொல்லுங்க மா, யார் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்று காட்டணுமா? டாக்டர் ஆகணுமா அந்த அங்கிளை பாருங்க, இன்ஜினியர் ஆகணுமா இவங்களை பாருங்க, அப்படி காட்டலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையில் யாரை காட்ட போறீங்க? ரசூலுல்லாஹ். ஏக காலத்தில் 9 மனைவி, ரசூலுல்லாஹ்க்கு 11 மனைவி, 9 மனைவி. அந்த 9 மனைவியோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, திருமணம் முடிக்கிற டைமில் பிள்ளைகள் காதலிப்பாங்க. காதலிச்ச போக்கில் எல்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேணாம் ஒரு மலை அடிவாரத்தை போய் நாங்கள் வாழுவோம், எங்களுக்கு யாருமே வேணாம், உப்பையும் சோறையும் சரி சாப்பிடுவோம், இப்படிலாம் நிறைய பேசுவாங்க. உண்மையாக கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் இப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், கொடுத்துட்டு அந்த மாதிரி மலை அடிவாரத்தில் ஒரு மாதம் பசியில் போடணும், உப்பு இல்லை இருக்கிற கல்லை சரி சாப்பிட்டு வாழுங்க பார்ப்போம், உங்கள் லவ் எப்படின்னு விளங்க பண்ணு. நீங்கள் நினைக்கிறீங்களா வாழ்வாங்கண்டு? இல்லை, 2 கிழமையில இவ ஓடி வந்துடுவா, உம்மா விட்டுக்கு அவன் ஓடி போயிடுவான். இதுக்கு மேலே வாழ இயலாது. ஆனால் நிஜமா அப்படி வாழ்ந்தா அது வேற ஒரு அன்பு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெறும் சின்ன வயசு, திருமணம் முடிக்க போகல 9, அவங்க லைஃப்ல 9 வருஷம் ரசூலோட வாழ்க்கை. வீட்டில் வந்தால் எண்ணி சாயம்ன்றாங்க ரசூல்லா. நீங்கள் பொறுப்பீங்களா? நீங்கள் பொறுப்பீங்களா நான் கேட்குறேன். எனக்கு ரசூல்லா கேட்குறாங்க, ஏதாவது இருக்குது ஆயிஷா? ஒன்றும் இல்லையா ரசூலல்லா, நான் நோம்பாளின்றேன். அவங்க சின்ன வயசு, அவங்க ஓகேன்றாங்க. அவங்க தன்னை கணவனை பற்றி வர்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் புறையை பார்க்குறேன், அடுப்பில் பூனை படுக்குது, அடுத்த புறையை பார்க்குறேன், அடுப்பில் பூனை படுக்குது. அஸ்வதான் 2 கருப்புன்னா ஈச்சப்பழமும் தண்ணீரையும் குடிச்சுட்டு தான் நாங்கள் வாழுவோம். ஈச்சப்பழமையும் தண்ணியையும் குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு பொம்பளை தன் கணவனோட வாழ ஏழும்னு நீங்கள் கைட்டு நீங்கள் நிஜமாக சொல்லணும், இது வாழ ஏழுமண்டா உண்மையாக என் கணவனோட நான் வாழுவோம், பிரச்சனை இல்லை. இல்லை, அது பொய். உலகத்தில் இப்படி ஒரு பெண் தன் கணவனை விட்டு கொடுக்கலாம? ரசூலோட மனைவிமாரெலாம் ஒரு மஷூராக்கு வந்தாங்க, யாரும் சொல்லலாம் எங்களுக்கு இந்த பொருளாதாரம் இயலாது, கூட்டி தரணும். அல்லாஹ் 29 நாள் ரசூலா மனைவிமாரோட பேசல. அது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே நீங்கள் கொடுக்குற பொருளாதாரம் இவ்வளோதான், இதுக்கு மேலே கூட்ட இயலாது. அவங்களுக்கு வாழ விருப்பம் இல்லைண்டா அவங்கள தலாக் சொல்லிடுங்க, அவங்கள இது பண்ணிடுங்க. 29 நாள் தன் மனைவிமார்கள் ரசூல்லா பேசாமல் ஒதுங்கி இருந்தாங்க. அந்த காட்சியை உமர் பின் கத்தாப் எடுத்து காட்டுறாங்க, சஹீஹான செய்தியில் வரும். இது 29வது நாள்னு நினைக்கிறேன். ரசூல்லா மனைவிமாரோட பேசாமல் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வஹி வரும் வரைக்கும் உமர் பின் கத்தாபுடைய மகளையும் அவர் திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாவோட அவ்வளோ நண்பர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவங்களோட மகள்மார்கள் ரசூலுல்லா கொடுத்திருக்கிறாங்கண்டா அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நேசம். ஏண்ட மகள் அவரோட தான் வாழணும். உமர் பின் கத்தாபுக்கு ரசூலுல்லாவோட 10 வருஷம் இளம். அவருக்கு ரசூலுல்லாவுக்கு 63 வருடம், 12 வருஷம், அவருக்கு 51 வயசுனா. அப்ப 12 வருஷம் இளமையானவர். அவர் மகளுக்கு எத்தனை வயசு இருக்கு? அவர் ரசூலுல்லாஹ் முடிச்சு கொடுத்திருக்கிறார். அபூபக்கர் ரசூலுல்லாவுக்கு 2 வருஷம் இளமை. அவருடைய மகள் ரொம்ப சின்னது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 2 மனைவி, அதுல ஒரு மனைவி உம்மு ருமான்ட மகள் ரலியல்லாஹு அன்ஹா மகள் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரொம்ப சின்ன வயசு அவங்க. இப்படியெல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தா அன்றைக்கு உமர் பின் கத்தாப் வீட்டுக்குள்ள வர்றார். ரசூலுல்லாஹ் வீடியோ பண்ணினா எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுறார். அவர் எதுக்கு வந்தார்னு தெரியல ஹதீஸ்ல. ஏண்டா வந்தவரே மறந்துட்டார். ரசூலுல்லாஹ் சாஞ்சி தூங்குறாங்க, கீழாட மட்டும் உடுத்திருக்கிறாங்க, மேல எதுவுமே இல்லைன்றார் உமர் பின் கத்தாப். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சாஞ்சி இருந்தவர், நான் போய் உட்கார்ந்துட்டேன். ரசூலுல்லாஹ் எழும்பி தண்ட கீழாடையை சரி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் வெள்ள சிவப்பு உடம்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி உட்கார்ந்த உடனே ஒரு பக்கம் அப்படியே அச்சு நின்றிருக்கு. ஈச்சமர கயிறால செய்யப்பட்ட கட்டில தூங்கியிருந்த ரசூலுல்லாஹ் மேல ட்ரெஸ் போட்டிருக்கல, கீழே அந்த வேட்டி கெட்டிருந்தாங்க. அதை சரி செய்து என் முன்னாடி உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் அப்படியே சிவப்பா அச்சு தெரியுது. ஈச்சமர கட்டில தூங்கியிருந்தாங்க. உமர் பின் கத்தாப் என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரசூலுல்லாவை பார்த்து உமர் பின் கத்தாப் தேம்பி தேம்பி அழுகிறார். ரசூலுல்லாஹ் எழும்பி உட்கார்ந்து கேட்கிறாங்க, உமர் ஏன் அழுகுறீங்க? அழாதீங்க உமர், நிப்பாட்டுங்கன்றாங்க. அவர் தேம்பி தேம்பி அழுகிறார். ஏன்டா அவர் சொல்றார், ஹதீஸ் அப்படி அவர் சொல்றார், நான் ரசூலுல்லாவை பார்த்தேன், அப்படியே வீட்டுல கண்ணை விட்டேன்,
அதில் ஒரு சின்ன தோல் பை தொங்குது, அங்கே கொஞ்சோண்டு கோதுமை இருக்குது. நான் தேம்பி தேம்பி அழுது. சாதாரண ஒரு ஆம்பளை ஒரு சபையில் அழமாட்டாரு, வெளியில் அழமாட்டார். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ் தல வேணும் என்று சுத்தினவர். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் இஸ்லாத்தை சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டவர். உமர் பின் கத்தாபுக்கு சில ரிவாயத்து படி 6 வருஷம், ஒரு சில ரிவாயத்துகள் படி 9 வருஷம் டைம் எடுத்தது ஷஹாதத்து சொல்ல. அவர் ரசூலுல்லாஹ் சந்தேகப்பட்டார். 6 இயர்ஸ் அல்லது 9 இயர்ஸ். இவ்வளவு காலம் ரசூலுல்லாஹ் கெட்டேக்கா நின்றவர் இன்றைக்கு அவர் மகளையும் கொடுத்துட்டு ஏதோ மகளோட விஷயம் பேச வந்தாருன்னா தேம்பி தேம்பி அழுகிற உமர் பின் கத்தாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வேணாம் உமர் அழாது, நீ ஏன் அழுகிறீங்க? அவர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்க ஷாமுக்கு போறோம், கிஸ்ரா கைசருடைய மன்னர்களை பார்க்கிறோம், அதாவது ரோம பாரசியுடைய மன்னர்கள். பெரிய மன்னர்கள் இருப்பாங்க, சின்ன சின்ன மன்னர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய வல்லரசுக்கு பெரிய தலைவரோட இப்போ வல்லரசில் இப்போ அமெரிக்கா பிரிட்டிஷுக்கு லண்டனுக்கு கட்டுப்பட்டு இருந்தா, யூகேக்கு கட்டுப்பட்ட நம்ம பேச்சுக்கு சொல்கிறேன், ஸ்ரீலங்கா இங்கே உள்ள அரசர் வந்து சின்ன அரசராக போயிடுவார். அவங்களெல்லாம் பார்த்தா அவங்க ஃபுல்லாக ஃப்ரூட்ஸை நிறைச்சி அவங்க உட்கார இடத்துல சாப்பிட்டு 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 மக்களோட பேசுகிறாங்க. யார சொல்லலாம், நீங்கள் எங்களுக்கு லீடர் யார சொல்லலாம், எங்கள் நபி யார சொல்லலாம், உங்க வீட்டில் எதுவுமே இல்லை யார சொல்லலாம், நீங்க இப்படி ஒரு கோலத்தில் நிற்கிறீங்களே யார சொல்லலாம், ஏன் யார சொல்லலாம், என்ன அதை பார்த்து அழுகிறார். இந்த டைம்ல ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? உமர் கவலையா, சரி ஒரு பஞ்ச நிமிடத்தை தச்சு போடுங்க, நான் தூங்கிட்டு போறேன், என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹ் வாயசைக்க தேவையில்லை. இப்படி என்று சொன்னா சாப்பிடாம கொண்டாந்து முழுக்க கொட்டுவாங்க. 1400 இயர்ஸ். உங்க ஊர்ல பூக்கொடையில ஒரு ஆள் மௌத்தான, உங்க குடும்பத்துல மௌத்தானா கூட ஒரு கிழமை ஒரு மாசம் 1400 வருடங்களாச்சு ரசூலுல்லாஹ் மௌத்தாகி. இன்றைக்கு முழு வேர்ல்ட்ல அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், ஸ்ரீலங்கா எங்க போனாலும் ரசூலுல்லாஹ்வை பேசினா எங்க கல்வி கரையுது. நாங்க அவரை பார்க்கல, ஆனா அவரோட பேசணும் துடிக்குது. அவர் எப்படி இருப்பார் என்று அந்த அளவுக்கு ஒரு பாசம் எங்களுக்குள்ள இருந்தா கண்ணு முன்னாடி பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கு. அழுகிற நேரம் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டிருக்கலாம்? சரியப்பா, ஏதாவது சமைச்சு போட்டுட்டு போங்கப்பா சொல்லலாமே. சுய கௌரவம், சுய மரியாதை, யார்ட்டையும் மார்க்கத்தை வச்சு படைக்கல ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க தெரியும்? உமர், நீங்க திருப்தி பெற மாட்டீங்களான்னு கேட்கிறேன். வந்தவர் அழுகிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க திருப்தி காண மாட்டீங்களா உமர்? லனல் ஆகிரா வலகுமுத் துன்யா வலஹுமுத் துன்யா. அவங்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொடுத்து எங்களுக்கு ஆகிராவை தர்றாங்க. உமர், நீங்க திருப்தி பெற மாட்டீங்களா? நாம் யா ரசூலல்லாஹ். வந்து முன்னாடி அழுவுறவருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையில எனக்கு போதும் யா ரசூலல்லாஹ், நாங்க ஆகிரால வாழுவோம் உமர், நாங்க ஆகிரால வாழுவோம். இது எங்களுக்கு தரப்பட்ட இடம் இல்லை. அவர் கேட்கல, எனக்கு இதை செஞ்சுட்டாங்கண்டு, எனக்கு போதும் உமர், நான் ஒரு வழிபோக்கு. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில இப்படி இருக்கிற ஒருவரோட தன் மனைவிமார்கள் 9 அந்த டைம் தான் நான் சொல்றது. இதை நான் இந்த சொன்ன ஹதீஸ் இருக்கு பாருங்க, இது நான் அன்னளவா 29வது நாள்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் மனைவிமாரோட பேசாம விட்டு, பொருளாதாரத்துக்கு அவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே ரசூலுல்லாஹ்க்குள்ள பொறுப்பு என்ன? பள்ளியில மஸ்ஜிதுல இமாம், ஜனாசா வந்தா தொழுவிக்கணும், ஃபத்வா கேட்டு வந்தா பதில் கொடுக்கணும். ஜமாத் இமாம் ஜமாத்தில் அவர்தான் ஜமாத். இது குத்துபா மிம்பர் மேல ஏறி சொல்லணும், ஜக்காத்து கொடுக்கணும், போர்க்கிழமைன்னா முன்னாடி போய் நிக்கணும், பேர குழந்தைக்கு அப்பாவா நிக்கணும், பிள்ளைக்கு வாப்பாவா நிக்கணும், மனைவிமார்களுக்கு கணவனா நிக்கணும். எத்தனை பொறுப்பு, நரம்பு வெடிச்சு போயிரும். அல்லாஹ்வுடைய அத்தனையும் பட்டினியோடு நின்றார். நாட்டு தலைவர், அவரை கொல்றதுக்கு 10,000 பேர் அவருக்கு எதிர்ப்பாக எல்லா பக்கத்திலையும் இருக்கிறாங்கண்டா. இவ்வளவு பிரஷரோட ஒரு மனிதனுக்கு சிரிக்கவே இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நடக்கிற நேரம் உமர் பின் கத்தாப், இந்த ஹதீஸ் அதோட முடியுது. அவர் என்ன பேச வந்தாருன்றே அவருக்கு மறந்து போச்சு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஏழ்மையை காட்டினாங்க. எல்லா கட்டத்திலையும் லஞ்சம், ஊழல், அது இது, தலைவர் என்று வாழ்ற நேரம் உலகத்துக்கே ஒரு தலைவராக வந்து மக்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஆகிராவை பேசி வாழ்ந்து காட்டின ஒரு தலைவர் ரசூலுல்லாஹ். இப்ப மனைவிமார்கள் என்ன செஞ்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? எல்லாரும் ஒன்று சேர்ந்த ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்க இல்லாம எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, நீங்க எடுத்துறீங்களோ அது போதும் யா ரசூலல்லாஹ், ஒரு டிவோர்ஸ்
எனக்கு என்ன காட்டணும் தெரியுமா? கல்லானாலும் அதாவது இஸ்லாத்தை பொறுத்தளவுல நீங்க வாழ்ந்துதான் ஆகணும்னு எதுவும் சொல்லல. உங்களுக்கு வேணும்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம். ரசூலுல்லாஹ் தன் மனைவிமால் டிவோர்ஸ் பண்ணாங்களே, வெட்டி கொல்ல மாட்டாங்க. ஒரு பெண் வந்து முன்னாடி எங்களுக்கு நீங்க வேணாம் யாரும் சொன்னான்னு சொல்லலண்டா. அவர் மனித புனிதர். பட்டினியிலும் அவரோடு தான், சிரிப்பிலும் அவரோடு தான், அழுகையிலும் அவரோடு தான், பிரஷரா இருந்தாலும் அவரோடு தான் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அவங்க நினைச்சாங்க நாங்க கொடுத்து வச்சு உலகத்துல இத்தனை பெண்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்படியே கேமராவை கொண்டு போய் ரசூலுல்லாஹ் இன்னொரு பக்கம் செலவழிச்சு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் நுபுவத்துக்கு முன்னாடி 25 வயசு, ஹதீஜா அம்மாக்கு 40 வயசு. அமீரத்துல் குரைஷ் என்றுவாங்க. குரைஷில உள்ள அமீரா, அதாவது ஆண்கள் அபு ஜஹல் போட்டி போட்டு ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கிறதுக்கு ரெடியாகிற அளவுக்கு அவ்வளவு ஒட்டகம், ஆகக்கூடிய ஒட்டகம் இருந்த பெண் தான் ஹதீஜா அம்மா. தன்கிட்ட ஒரு ஊழியரா வேலை செய்யற இவங்க பொஸ் worker ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரம் நபி இல்ல, அவங்க 25 இயர்ஸ் வர்றாரு. சிரியாவுக்கு போய் கணக்கு வழக்க காட்டினா கச்சிதம். அப்ப அவங்களோட இருந்த ஒரு பெண், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, அந்த பெண் என்ன நஃபீஷா நினைக்கிறேன், அந்த பெண்ணோட தான் இவங்க பேசிட்டு சொல்றாங்க, அவரை பேசுங்க. இவங்க கணவர் இறந்த பிறகு போலில நிக்கிறாங்க. அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, மக்கத்து பள்ளத்தாக்கு லீடர்ஸ் இவங்களை கைப்பிடிக்க அவங்களோட பேசி பாருங்க. 40 வயசு, 25 வயசு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்ல, பேசி பாருங்கன்னு அனுப்புறாங்க. ஆனா அவங்களை திருமணம் முடிக்க ரெடி, அவங்க விருப்பமானு கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க தன்மையெல்லாம் பார்த்துட்டு சரின்ட்டாங்க. 15 வருஷ கேப் தன் மனைவியோட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கிடையில எந்த திருமணமும் ரசூலுல்லாஹ் நடக்கல. மக்கா லைஃப்ல ரசூலுல்லாஹ் இவங்க ஹதீஜா மௌத்தான பிறகுதான் அத்தனை பேரையும் முடிக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க மட்டும்தான் வாழ்றாங்க. 6 பிள்ளைகள். வீட்டுக்கு வந்தா காசிம் தான் ரசூலுல்லாஹோட மகனோட பேர். காசிம், அதாவது அப்துல்லா, மதீனால கிடைச்ச புள்ள இப்ராஹிம். அப்ப இந்த 3 ஆம்பளை புள்ள, 4 பொம்பளை புள்ள, மக்கால 6 பிள்ளைகள். வீட்டுக்கு வந்தா என்ன இல்லைன்றீங்க? ஓவர் நைட்ல ரசூலுல்லாஹ் பெரிய பணக்காரர். 1 நைட் அவ்வளவு செல்வம் இருக்குது. ஊருக்கு போனா கௌரவம் எல்லாமே சாதிக்கணும். யாரும் அவரோட கோபம் இல்லை. எலெக்ஷன் கேட்டா 100% ஓட் கிடைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு. அவ்வளவு எல்லாமே இருக்குது. தன் பிள்ளைகளோட அமர்கலமா வாழ்ற கட்டத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மோட வாழ்ந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க ரசூலுல்லாஹ் யாருன்னு. அவங்க சொல்ற கதையை கொஞ்சம் பாருங்க. ஹீரா குகையிலிருந்து ரசூலுல்லாஹ் வஹி கிடைச்ச உடனே வீட்டுக்கு ஓடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி ஹதீஜா இன் ஹதீஜா, என்ன போத்துங்கம்மான்றாங்க. ஒரு 5 இயர்ஸ், நியர்லி 35 to 40 இயர்ஸ் ஹீரா குகை, ஜபலுன் நூர் என்ற மலையில மெல்ல மெல்ல ஹீரா என்ற குகையில ரசூலுல்லாஹ் போய் உட்கார்ந்து கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. சில நாள் 2 நாள் இருப்பாங்க. அவங்க வந்து தனிமையில் இருந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க. ஹதீஜா அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சில ரிவாயத்துகளை பார்க்கிறோம். அவங்க மலைக்கு மேலே ஏறி போய் கணவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. என் கணவன் யாருன்னு தெரியும், அவங்க திட்டல்ல. ஓடி வந்த இந்த இரவு, குர்ஆன் அருளப்பட்ட இந்த இரவு, ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத இரவு, ஜம்மீலூனி என்ன போத்துங்க போத்துங்க ஹதீஜான்னு துடிக்கிற நேரம். மலைக்கு மேல போய் வீட்டு தான் இருக்குது, எல்லா சொத்தும் வச்சுதான், எதுக்கு அங்க மலைக்கு மேல போகணும்னு கேட்கல. அபுல் காசிம், காசிமுடைய வாப்பாவை உங்களுக்கு அநியாயம் நடக்கல. ஸ்டேட்மெண்ட் ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே நிக்குது. ஹதீஜா சொன்ன வார்த்தைகள் சொல்லுங்க. என்னது? காசிமுடைய வாப்பாவை உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நீங்க அண்டை வீட்டாருக்கு உதவுறீங்க, ஏழை எளிய உங்களை பாக்குறீங்க, ஒரு வைஃப் சர்டிபிகேட் கொடுக்கறா, அடுத்தவங்க பிரச்சனைகளை தலை போட்டு அவங்களுக்கு உதவுறீங்க, உங்களுக்கு எதுவும் நடக்காது. உங்களுக்கு எதுவும் நடக்க கையில புடிச்சிட்டு வரக்கத்து பின் நௌஃபல் சாச்சாட்ட கூட்டிட்டு போறான். இதெல்லாம் நடக்கட்டும். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எல்லாரும் 100% ஓட் கிடைக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு 0%. இப்ப எலெக்ஷன் கேட்டா யாரும் போட மாட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே பிரச்சனை ஆரம்பிச்சு. அன்றைக்கு 100க்கு 100, இன்றைக்கு 0. அதான் இஸ்லாத்துடைய வடிவம். இஸ்லாம் தூய்மையாக போற நேரம் ஷைத்தான் விட மாட்டார். எல்லாரும் பார்க்க, எல்லாரும் விட வைஃப் ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிட்டு ஷஹாதத் சொல்ற ஃபர்ஸ்ட் ஆள். இங்கால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நண்பர் குடிச்சு, என் கணவர் பொய் சொல்லவே மாட்டார், சின்னத்திலிருந்து பழகின நண்பர் ரசூலுல்லாஹ் நாவசிச்சு பொய் சொல்ல மாட்டார். இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் உறுதி பிடிச்சு கையால பிடிச்சு ரசூலுல்லாஹ் உறுதியாக்கினவங்க. தன்னுடைய வைஃப் வந்து ஊரே பொய் என்று சொல்ற நேரம்
தன் வாப்பாட சகோதரர் ரசூலுல்லாஹ் இதை சொல்ற டைம்ல எடுத்து மண் எடுத்து தூக்கி வீசுறான். தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாத ஜமாஅத்தனம், நாசமா போகணும், இதுக்கென்ற கூப்பிட்டீங்கன்னு கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அந்த சபையில எப்படி இருந்திருப்பாங்கன்னு கற்பனை பண்ணுங்க. கண்ணால ஓடி இருக்காது. முழு சபையிலையும் இதுவரைக்கும் 100க்கு 100 மரியாதை கிடைச்சவர். அவ்வளவு பேரும் நின்று திட்டினா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா திட்டு வாங்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா ஏசி வாங்கணும், லா இலாஹ சொன்னா அடி வாங்கணும், மானபங்கப்படுத்துவாங்க. அது ஷைத்தானுக்கு பிடிக்காது. ரசூலுல்லாஹ் வந்து சபையில நிப்பாட்டி 50 பேரும் ரசூலுல்லாஹ் வச்சு இது பண்ற நேரம் ஹதீஜா அம்மா தன்னுடைய ஸ்டேட், நான் எவ்வளவு பெரிய ஆள் அதெல்லாம் விட்டு போட்டு ரசூலுல்லாஹ் பிடிச்சி ரசூலுல்லாஹ்ண்டாங்க. ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என் கணவர் நபி என்றாங்க. உலகமே எதிர்க்கிற நேரம் ஃபர்ஸ்ட் அவங்க நின்றாங்கண்டா. இது ஹதீஜா அம்மாட்ட போய் ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வேர்ல்டுல இன்னொரு பக்கத்துல போய் கேளுங்க, இது 40 வயசு 25 வயசு முடிச்சு போடலாமான்னு நீங்க சொல்லுங்க. இன்னொரு பக்கமா போய் கேட்டீங்கன்னா திருமணம் முடிச்ச 2 பேர் டிவோர்ஸ் பண்ணாங்க. அவருக்கு 40, இவருக்கு 25, சேர்ந்து போலாமா? இவர் கிழவனா நிப்பாரு, அவ வந்து சின்ன பிள்ளையா நிப்பா, எப்படி போறது? அடுத்த பக்கம் மாத்தியும் பேசுவோம். இப்ப ரசூலுல்லாஹ் கேத்துன ஆயிஷா மௌத்தானவங்க 18 வயசு, ரசூலுல்லாஹ் 63 வயசு. யோசிச்சு பாருங்க கேப் எத்தனை வருஷம். 63க்கும் 18க்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எத்தனை வருஷ கேப். இவ்வளவு 45 இயர்ஸ் கேப் ஒன்று இருக்கிறது ஒரு லைஃப்ல. இவ்வளவு கேப் இருக்குதுண்டா. ஆயிஷா அம்மா என்றைக்காவது ரசூலுல்லாஹ்வோட பிரிஞ்சு போனாங்களா? பிரிஞ்சு போய் என்றைக்காவது வேணாண்டு இருந்தாங்களா? இல்லை. அந்த லைஃப் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணாங்களா? இல்லை. ஸோ சீக்ரெட் எங்க இருக்குது? மௌத்தாகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் தன் மனைவியோட எப்படி நடந்தாங்க அந்த மூமெண்ட்டை சொல்லிட்டு நாங்கள் இதுக்குள்ள வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி இருந்தாங்கண்டா புதன்கிழமை அறிவிச்சாங்க மக்களுக்கு, மக்களே என்ன சந்திக்கிற அபூபக்கருடைய வாயில தவிர எல்லா வாயிலையும் பூட்டுங்கண்டாங்க. அதுக்கு அர்த்தம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு நிறைய கதவு, எல்லா கதவையும் பூட்டுன்ற அர்த்தம் இல்லை, யாரும் வராதிங்க. ரசூலுல்லாஹ் தலைவலி கூடிட்டு அபூபக்கர் வர்ற வாசல் மட்டும் ஓகேண்டா, அவருக்கு வரலாம், அவங்க மனைவி வீட்டில். ரசூலுல்லாஹ்க்கு இப்போ தலைவலி கட்டுமையா சக்கராத் மாதிரி வருத்தம் வருது. மணிமார்கள்லாம் சூழ்ந்து நின்று அழுந்து பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வோட நேர்மையை கொஞ்சம் பாருங்க. அவர் ஒரு தலைவர், நாட்டு தலைவர், நபி, ஒரு ஹஸ்பண்ட். நாளைக்கு நான் யார் வீட்டிலன்னு கேட்குறேன். உங்க ஹஸ்பண்ட் உங்களோட இப்படி நடந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அது ஹஸ்பண்டை மட்டும் இல்லை, நீங்க ஹஸ்பண்டோட எப்படி நடந்திருப்பீங்க, 2 பக்கம் இருக்கு. ஸோ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்கன்னா நாளைக்கு நான் யார் வீட்டில். ஏன் தெரியுமா? இன்றைக்கு வாக்கு கொடுத்தா நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வீட்டில் அவங்க விதவை, அவங்க வீட்டில் ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டில் ரசூலுல்லாஹ் எல்லாரும் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் இதை கேட்குறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லாம ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. எவ்வளவு நேர்மை பாருங்க. ஒரு மனைவிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா மறுமையில இப்படி வரணும், பேலன்ஸ் இல்லாம வரணும். சோ இந்த ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. நாளைக்கு மனைவிமார்கள் புரிஞ்சு கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா? யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு நீங்க போங்க யார் ரசூலுல்லாஹ். எல்லாரும் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் வீட்டுக்கு என்னத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வாழ்ற அளவுக்கு அவங்களுக்கு இப்ப பலம் இல்லை, கையில சீவன் இல்லை, காலில் சீவன் இல்லை. இது அதாவது வியாழக்கிழமை நைட், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, நாங்கள் சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை ராவு. அந்த வெள்ளிக்கிழமை ராவுண்டுவோமே, அந்த வியாழக்கிழமை நைட்ல சொல்ல மகரிபுக்கு வந்தவங்க இஷாவுக்கு பள்ளிக்கு போகிற அளவுக்கு ஆயிஷா நாய் சொல்றாங்க. அவங்கள தூக்கிட்டு போனாங்க, விரல் கீழே கோடு போட்டு போச்சு, இடுப்பு கீழே சீவன் இல்லை ரசூலுல்லாஹ். இப்ப யார் வீட்டில் நிற்க போறாங்க? ஆயிஷா நாய் வீடு. எதுக்கு என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஒரு மற்ற அத்தனை மனைவிமார்களும் என்னுடைய தாய்மார்கள் விதவைகள். ஆயிஷா அம்மா மட்டும்தான் சின்னது. வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் காலை வரைக்கும் ஆயிஷா நாய் வீட்டில். எப்படி மௌத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வாழ இயலாது, வாழ்ற அளவுக்கு உடம்புல ஒன்றுமே இல்லை, கடுமையான நோய். அப்ப ஏன் ஆயிஷா நாய்க்கு வீட்டுக்கு கொண்டு போனாங்கண்டா, என் ஆயிஷா என்னை பார்க்கட்டும், மறுமையில சந்திக்க போறோம். ஜென்னாட மனைவி ஆயிஷா நீங்கண்டா, என் ஜென்னாவுடைய மனைவி நீங்கண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி 4 days அந்த வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருக்கல, என்னை பள்ளியில வைங்க மக்கள் பார்க்கன்னு இருக்கல, என் மனைவி பக்கத்தில் நின்றாங்க. நான் கேட்கிற இன்னொரு விஷயம் கேட்கிறேன். வேர்ல்ட்ல நிறைய பேசுறாங்க, அவர் அப்படி காதலிச்சார, இப்படி படம் பார்க்கறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்வோட சக்கராத்து வேளை திங்கக்கிழமை
கடுமையான சக்கராத்துல நிற்கிறாங்க. ஒரு ஆச்சரியமான செய்தி நடக்குது. நீங்க உங்களுக்கு சோமி இல்லாமல் போன, உங்க ஹஸ்பண்டுக்கு சோமி இல்லாமல் போனால் தலைவலியில கீழே விழுவாரு, கஷ்டமா இருக்கும், பீலோ தாங்கண்டுவாரு, உங்க மடியிலாம் உட்கார மாட்டார். அப்பெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்காது. கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தூங்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா தலைவலி, கடுமையான வலி. ரசூலுல்லாஹ் ஃபைனல் மூமெண்ட்ல யாருமே நினைக்காத ஒரு விஷயம் செஞ்சார். மெல்ல மெல்ல ஆயிஷா நாய் மடிக்கிட்டு நெருங்கினாங்க. சுப்ஹான ரப்பி. யோசிச்சு பாருங்க, வெரி ஃபைனல் மூமெண்ட்ஸ். இந்த துனியா விட்டும் காத்தமுல் அன்பியா பிரிகிற நேரம், தண்ட மனைவிமார்கள்ல ரொம்ப வயசு குறைஞ்சவங்க அவங்கள விட்டுட்டு போற மூமெண்ட். இதுக்கு மேல திருமணம் முடிக்கிறது ஆயிஷாமா. போய் ஆயிஷா நாய் சொல்லுவாங்க, என் களத்துக்கும் என் தோளுக்கும் இடப்பட்டு ரசூலுல்லாஹ் சாதித்தாங்க. நான் கேட்குற, ஒரு ஹஸ்பண்ட் தன் லைஃப்ல லாஸ்ட் மூமெண்ட்டை மனைவி மடியில மௌத்தாவனுடைய எத்தனை ஹஸ்பண்ட் நீயத்திருக்கும், எத்தனை ஹஸ்பண்ட் செஞ்சிருப்பாங்க. காத்தமுல் அன்பியா, ஒரு உம்மத்துடைய தலைவர், ஒரு நாட்டின் ஜனாதிபதி. இந்த உம்மத் அவ்வளவு நேசிக்குது. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபிக்கு இந்த மூமின்கள் தன்னுடைய உயிரை விட மேலா நேசிக்கிற நேரம் தன் மனைவியோட எப்படி நடக்கிறாங்கண்டா. ஃபைனல் மூமெண்ட்ல ஆயிஷா நாய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என் தோல்ல சாஞ்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் கணக்குது, கடுமையான இதாக இருக்குது. தண்ணியில் அப்படியே முகத்தை இது பண்ணுறாங்க. இன்னலில் மௌத்தி சக்கராத்ன்றாங்க, மௌத்துக்கு சக்கராத்ன்றாங்க. என் பிரதர் வர்றார் அப்துல் ரஹ்மான் வெளியில், நான் வாங்கண்டேன். அவர் கையில் குச்சி. நான் ரசூலுல்லாஹ் கேட்டேன், யார் ரசூலுல்லாஹ் பல்லு விளக்குறீங்களா? ரசூலுல்லாஹ் ரொம்ப விருப்பமான வேலை, மிஸ்வாக் பண்ணிட்டு பள்ளிக்குள்ளே போவாங்க. தொழுகிறதுக்கு முன்னாடி பல்லு எப்பயுமே பல்லு திட்டி வாசமாக இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பேசுகிற அளவுக்கு சீவன் இல்லை. ரசூலுல்லாஹ் ஃபஅஷார பிரஸிஹி, தன் தலையால் வேணும் ஆயிஷாண்டு தலையெல்லாம் ரசூலுல்லாஹ் ஆட்டுறாங்க. நான் எடுத்து என் உமிழ்நீரை நனைத்து பெருமானார் வாயில். இது போன்ற உள்ளத்தை உருக்கும் காணொளிகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பிறருக்கும் காணொளிகளை பரிந்துரை செய்யுங்கள். சாஞ்சிட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக பிடிச்சி குல்சூராக்களை ஓதுறேன். ரசூலுல்லாஹ் இப்போ அல்லாஹும்ம ஃபிர்லி 3 முறை ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னாங்க. காதை கிட்ட போய் கேட்டேன், அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். 3 முறை இது சொல்லிடுத்தா மௌத்தாக போறேன். அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ், அல்லாஹ்வே என்ன மன்னிச்சிரு. ரசூலுல்லாஹ் 3 முறை கேட்டாங்க. கேட்டு போட்டு இப்ப அவங்களோட தலை என் பக்கம் கணக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் மேல போச்சு, கண்ணு மேல போச்சு. ஒரே ஒரு லேடி, இந்த உம்மத்துடைய தலைவர் சுமந்த, வேற எந்த கேமராவும் இல்லை, எந்த சிசிடிவியும் இல்லை, எந்த ஆணும் இல்லை. ரசூலுல்லாஹ் லாஸ்ட் மூமெண்ட் சுமந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜஸ்ட் 18. உங்க புள்ள பார்க்கிற லவ் படம் இல்லை இது. உங்க புள்ள காட்டுற இந்த நீங்க பார்க்கிற இந்த படங்கள் இல்லை, குடும்ப கதை மாதிரி சீரழிந்த கதை இல்லை. ஜஸ்ட் நோபல் லைஃப். இந்த உலகத்துல மிக சிறந்த வாழ்க்கையுடைய முடிவை நான் சொல்லுகிறேன். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மேல பார்த்தாங்க. அல்லாஹும்ம ஃபர்ரஃபீகில் அலா. ரசூலுல்லாஹ்வோட வார்த்தை ரொம்ப குரல் கம்மி. யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோட. அவங்க சொல்றாங்க, வல்லாஹி என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்த ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துட்டு. ரசூலுல்லாஹ் இதை சொல்ல போக்கில் அல்லாஹும்ம ஃபர்ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோட என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறேன்னு. அல்லாஹ் உயர்வான தோழன் ஆயிஷா சொல்றாங்க, என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நபிக்கு மலக்குல் மௌத் வந்து ரூஹ் எடுக்க முன்னாடி ஒரு அனுமதி கேட்பார். அது நபிமார்களுக்கு மட்டும்தான். என்ன கேட்பார்? நீங்க உலகத்துல வாழ விரும்புறீங்களா அல்லது ஆகிராவை தேர்ந்தெடுக்கிறீங்க? ஆயிஷா சொல்லுவாங்க, என் மடி காலியாக போகிறது, என் மடி காலியாக போகிறது. ரசூலுல்லாஹ் இந்த ரசூல் எனக்கு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, நபிமார்கள்ட்ட வந்து பெர்மிஷன் கேட்பாங்க, இங்கேயா அங்கேயா. ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களா ரசூலுல்லாஹ் துனியாவை விட நினைச்சிட்டாங்க. ஆகிரா என் மடியை விட்டு ரசூலுல்லாஹ் போக நினைச்சிட்டாங்க. அதை சொல்லி ரசூலுல்லாஹ் 3 வாட்டி சொன்ன உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் விரல் கீழே விழுந்துட்டு என் தோல்ல ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க. நான் பிடிச்சி மாத்த ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்கன்னு சொன்னேன். மாத்த ரசூலுல்லாஹ். பள்ளியை சுத்தி உள்ள சஹாபாக்கள் வீட்டுக்குள்ள மஹரம் அஜ்னபி சட்டம் இருக்குது, என்டர் ஆக இயலாது. தாடி வளர்த்தவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வோட கண்டிஷன் எப்படி? ரசூலுல்லாஹ் எங்களோட திரும்ப பேசுவாரா? ரசூலுல்லாஹ் எங்களோட சிரிப்பாரா? ஜஸ்ட் இந்த வாழ்க்கை வேணுமா? கோடி பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஹஸ்பண்ட் மலேசியால, வைஃப் சிங்கப்பூர்ல. டிசிஷன் அப் டு யூ. உங்க பிள்ளைக்கு எந்த லைஃப் கொடுக்க போறீங்க? மாடர்ன் வேர்ல்டு வாழ்ற லைஃப் இதுதான் வாழ்க்கையா?
ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையிலேயே கொஞ்சம் பிரட்டி பார்த்தீங்கன்னா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் ரசூலுல்லாஹ்வும் ரேஸ் ஓடி இருக்கிறோம்ன்றாங்க. இன்றைக்குள்ள பள்ளி ஹஜரத் ரேஸ் ஓடினாங்கன்னா வேற மாதிரி பேர், அது எல்லாரும் காட்டிட்டு ஓடுறது இல்லை, ஒரு கிரவுண்ட் இருக்கு யாருக்கும் தெரியாம ஓடுறது. நானும் ரசூலுல்லாஹ்வும் ஓடினேன், அந்த நேரத்தில் நான் வெத்திட்டேன், மிச்சம் காலத்துக்கு ஒரு திரும்ப ஓடினோம். அப்ப ரசூலுல்லாஹ் வெத்தினாங்க, அப்ப நான் கொஞ்சம் கொடுத்திருந்தேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்றைக்கு இன்றைக்கு ஆயிஷா எப்படி விளையாடி இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி தன் குடும்பத்தை கொண்டு போய் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கிற நேரம் நான் கேட்க, ஆயிஷா நாய்க்கு வெறும் 13 வயசு. பனு முஸ்தலக் போருக்கு ரசூலுல்லாஹ்வோட போக்கல, அவங்க களத்துல ஒன்றுமே இல்லை, முழுக்க கருப்பால மறைக்கணும். இது ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு ஹவுதச் என்ற ஒரு கருப்பு பொட்டு இருக்கு. அந்த கருப்பு பொட்டியில ஆயிஷா நான் ஏத்திட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் போருக்கு போக முன்னாடி இந்த வைஃப் வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு சீட்டு போடுவாங்க. அதுல யாரு பேர் வருவதோ அவங்க தான். அவர் என்ன நேர்மை, சுப்ஹானல்லாஹ், என்ன நியாயம். தன்னோட பிரயாணத்துக்கு வர வைஃப் கூட சீட்டு குலுக்கி போட்டு அல்லாஹ் எந்த பேரை தரணும் அந்த வைஃப். அன்றைக்கு ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் என் பேர் வந்துட்டு நான் ரசூலுல்லாஹ்வோட போப்பல என் தாத்தாட்ட போனேன். அவங்க யாரு? ஆயிஷா நாயோட சொந்த தாத்தாண்டா, பாப்பா ஒன்று உம்மா ரெண்டு. அவங்க உம்மு ஜமீல்ட மகள், அதாவது அவங்க ரெண்டாவது மத்த வைஃப்ட மகள் அஸ்மா நாயகி. அங்க போன யமன் நாட்டு முத்தால செய்யப்பட்ட ஒரு மாலையை கேட்டு நான் போட்டு, நீங்க நினைப்பீங்க முழுக்க கருப்பு உடுத்தா முழுக்க ஹிஜாபு போட்டு ஹவுதஜ்ல போற ஒரு ஆள் யமன் நாட்டு முத்து மாலையை ஏன் தண்ட தாத்தட்ட இரவல் வாங்கி கேட்டுட்டு போகணும்? எதுக்கு கேட்டுட்டு போகணும்? உலகத்துக்கு இல்ல, தண்ட கணவரை சந்தோஷப்படுத்தணும் என்று மனைவிமார்கள் தெரிஞ்சிருந்தாங்க. ஜஸ்ட் 13 years, 13 வயசு ஆயிஷா நாய் திரும்பி வர்ற டைம்ல தான் அந்த மாலை காணாம போதும். உங்களுக்கு தெரியும், அந்த பனு முஸ்தலக் போர்ல இருந்து பெரிய இன்சிடென்ட் நடக்கிறது, அதுக்கு தான் அந்த மாலையை தேடிட்டு வர்றாங்க. பிரயாண கூட்டம் போயிட்டு, அது வேற டீப்பா சொல்றதுக்குரிய நேரம் இல்லை. நான் கேட்கிறேன், அந்த மனைவிமார்கள் ஒன்று புரிஞ்சிருந்தாங்க, தன் ஹஸ்பண்ட் முன்னாடி நிக்க புகழ வேர்ல்ட்ல பியூட்டி குயினா நிக்கணும்னு நினைச்சாங்க. இன்றைக்குள்ள துனியாவில் ஹஸ்பண்டுக்கு முன்னாடி 1ஆம் நம்பர் பேமாரி இருக்கணும், வெளியில போறவங்க மேக்சிமம் பியூட்டியா போகணும் கான்செப்டை மாத்திட்டாங்க. அதுதான் வேற மாதிரி போயிருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப போ, இதுதான் நீங்க சொல்லுங்க, வேர்ல்ட்ல உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு எனக்கு முன்மாதிரி ரசூலுல்லாஹ். அதை தாண்டிட்டு கூத்தாடிகளை என்றைக்கு எடுத்தோமோ, கூத்தாடிகளை பார்த்துட்டு இன்னைக்கு வயசாளிகள் போய் ஏன் இந்த குடும்ப கதையெல்லாம் பாக்குறீங்க? என்ன செய்ய தம்பி, இதை விட்டுட்டு வேற என்ன, இது ஒன்று தான் என்டர்டெயின்மெண்ட்றாங்க. அந்த நஜீஸ் தான் என்டர்டெயின்மெண்ட்டா செய்யவில்லை. ஜினா வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆணும் பெண்ணும் கை பிடிக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் திருமணம் முடிச்சவங்களா? உங்க பூக்கொடையில ஒரு வீட்டுல உள்ள ஆண் இன்னொரு வீட்டுல உள்ள பெண்ணை பிடிச்சு போனா நீங்க பாப்பீங்களா? கண்ணு விபச்சாரம் செய்தது தைரியமா உங்க பிள்ளையை காட்டுறீங்க. வெக்கமா இல்லையா தாய்மார்களே? எப்படி குடும்பம் ஹலாலா வரும் என்று கேட்கிறேன். பாவம் நாங்க எல்லோரும் செய்யறோம், அல்லாஹ்விடம் நாங்க எல்லோரும் மன்னிப்பு கேட்போம், திருந்துவோம். அதுக்காக கேட்கிறேன், இந்த படத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க, இந்த நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைங்க. அது நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் ஹலால் இருக்குதா? ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்தாங்கடா, இதுக்கு என்ன ஜமியத்துல் உலமா ஹலால் கொடுத்து வச்சிருக்கிறாங்க? ஜினா ஹராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவைகளை வீட்டில இருந்து இல்லாமலாக்கணும். இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். நம்பர் 1, ஏன் குடும்ப வாழ்க்கை வாழ முடியாம இருக்கின்ற கண்டிஷன் நம்பர் 1, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில் இவ்வளவு இன்பமா இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் தன் மனைவிமார்களுக்கு இப்படி இருந்தா, பொருளாதாரம் இல்லாம அவங்க ரசூலுல்லாஹ் வாழ்ந்திருந்தாங்கடா, அந்த பவர் என்ன? அந்த நபி எல்லாத்துலயும் எங்களுக்கு முன்மாதிரி, சிரிக்கிறதுக்கு, அழுகிறதுல, குடும்ப வாழ்க்கையில, பொருளாதாரத்துல, எல்லாத்துலயும் முன்மாதிரி. கண்டிஷன் நம்பர் 1. அமெரிக்காவில் ஒரு கன்செப்டை ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டாங்க. அது ஏன் எடுத்து போட்டாங்கன்னு தெரியாது. யூரோப் எடுத்து போட்டாங்க. என்ன கன்செப்ட்? ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சு வாழப்போக்குள்ள எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்கு. எழுதப்படாத ஒரு சட்டம். என்ன சட்டம் தெரியுமா? யார் லீடர்? இது எழுதி சொல்றதில்ல. இப்ப முன்னாடி காலியார் நிப்பாரு, இங்கிட்டால ரெஜிஸ்டார் நிப்பாரு, நிக்கா நடக்கும். அந்த நிக்கால போயிட்டு எழுதுறது இல்லை. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே யாரு லீடர்? இவர் அவங்க டாக்டரா, நீங்க இவர் ஆட்டோ ஓட்டுறாராம், அப்ப அவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுத்துருவோமோ? இப்படி லீடர்ஸ் எழுதுறது இல்லை. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் கன்செப்ட் அர்-ரிஜால் கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை நிர்வகிக்கிறவங்க ஆண்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்களுடைய நிர்வாகம் ஆணுக்கு, வீட்டுல லீடர்ஷிப் ஆம்பளைக்கு வரணும். இந்த லீடர்ஷிப் இல்லாம போயிடுச்சு. நான் ஏன் சொன்னேன், நீங்க இதுக்கு மேல உங்க பிள்ளைகள் டிவோர்ஸ் பண்ணணும்டா,
பிஃபோர் 50 இயர்ஸ் இந்த டிவோர்ஸ் நடக்கலன்னா நான் கேட்கிறேன், 50 வருஷங்களுக்கு முன்னாடி படிச்சவங்க கூடயே இப்ப படிச்சவங்க கூட, இப்பதான் படிச்சவங்க கூட இப்ப வீட்டுக்கு வீடு எங்கேயோ வெளிநாட்டிலையும் டிகிரி எடுத்து போடலாம். அந்த அளவுக்கு 8ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுலேயே வேலைக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இப்போ படிச்சவங்க கூட 50 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் கூட, இப்போ டிவோர்ஸ் கூட, இப்பதான் டிவோர்ஸ் கூட. அப்போ படிச்சவங்களுக்கு வாழ தெரியல, படிக்காம இருந்தா வாழலாம்னு முடிவுக்கு வர போறோமா? இல்ல, படிச்சும் வாழலாம் இருக்கு. படிச்சவன் தான் கொஞ்சம் பொலைட்டா நடப்பான். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் ன்னு கேட்பான். ஐ அம் சாரி என்றுவான். ஏண்டா அவனுக்கு கொஞ்சம் இருக்குது, காட்டு மீன் நடக்கிறான், படிச்சில போல அப்படின்னு சொல்லுவோம். சோ படிச்சவங்களுக்கே வாழ இயலாம இருக்கேன். எங்க பிரச்சனைடா? நல்ல விளங்கிக்கோங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபல் இருக்கேன். பிரின்சிபல் என்ன ஆயிரும்? ஒரு டீச்சர் ஒரு டைமுக்கு போவாங்க, இன்னொரு டீச்சர் இன்னொரு டைமுக்கு போவாங்க, பிள்ளைகள் ஒரு டைமுக்கு போகும். பிரச்சனை. பள்ளிவாசல் ஒரு தலைவர் இருக்கணும். தலைவர் இல்லைன்னா நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கணும். எல்லாத்துக்கும் லீடர் இருக்கணும். வீட்டுக்கு லீடர் வேணாம் என்றாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் உட்கார வச்சா நாங்க we both same என்றாங்க. நாங்க 2 பேரும் ஈக்குவல் என்றாங்க. சோ நீங்க என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது, நான் உங்கள்ட்ட எதுவும் கேட்க கூடாதுன்றாங்க. எங்க லைஃப் போச்சு தெரியுமா? எங்க லைஃப் போச்சு தெரியுமா? ஹஸ்பண்ட் வைஃப்ட பார்த்து எதுவும் கேட்கலாதான், வைஃப் இது பண்ணலாம். 2 பேரும் ஈக்குவலா. லீடர் இல்லாம நாம 3 பேர் நிக்கிறோம். எங்கள்கிட்ட லீடர்ஷிப் இல்ல. பள்ளிவாசல்ல 5 பேர் இருக்கிறோம். நிர்வாகத்துல லீடர் இல்ல. இன்னைக்கு என்ன, ஜும்மாக்கு 3 பேர் வந்திருப்பாங்க. அவர் இவரை கூப்பிட்டாரா, இவர் இவரை கூப்பிட்டாரா, அவர் அவரை கூப்பிட்டாரா? பிரச்சனை வரும். சோ லீடர் வேணும். அப்ப இஸ்லாம் சொல்லல உங்களை கூட படிச்சவர் லீடர் ஆக்குங்க. இஸ்லாம் இதுக்கு குவாலிஃபிகேஷன் எடுக்க போக்கல, திருமணத்துல எடுக்க போக்கல, இன்டெலிஜென்ஸ்ல எடுக்கல, அறிவியலையோ படிப்புல எடுக்கல. அது பாடி சம்பந்தப்பட்டது. யாரோட பாடி பவர் இல்லறத்தை வச்சு இஸ்லாம் எடுக்குது லீடர்ஷிப். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்க முடியும் ஆண்களுக்கு. அந்த கான்செப்ட் டீப்பா பேசினா நீங்க உட்கார வச்சு படிச்சு தான் தரணும். அது என்ன, எப்படி, என்ன இஸ்லாம் அந்த கான்செப்ட் ஏன் எடுக்குது? இதுதான் லீடர். உங்க ஹஸ்பண்ட் நாட்டு ஜனாதிபதி, அதாவது பெண்ணு நாட்டு ஜனாதிபதியா இருந்து ஹஸ்பண்ட் குடிமகனா இருந்தாலும் வீட்டுக்கு லீடர் ஹஸ்பண்ட் தான். சோ இந்த லீடர்ஷிப் இல்லாம போன உடனே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்றாங்க. ஹஸ்பண்ட் வைஃப் ஏதாவது கேட்டா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஏனப்பா கேட்க உரிமை இல்லைன்னாங்க. நீங்க எப்படி அவங்க இது பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. ஒரு இடத்துல நீங்க உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளுக்கு நீங்க லீடர்னு வைங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் விட்டுருங்க, உங்களுக்கு 4 புள்ள. உம்மாட்ட வர தேவையில்லை, நாங்க எல்லாம் ஒன்றுதான்டா. யார்கிட்ட போய் டிசிஷன் எடுக்கிறது? யார்கிட்ட போய் கேட்கிற? ஹைராக்கி ஒன்று இருக்குது. பிள்ளைகள் உம்மாட்ட பேசும், உம்மா போய் வாப்பாட்ட பேசுவாங்க. இதான் மேனேஜ்மெண்ட்ல அழகா வரும். மேல சேர்மன், சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், மேனேஜிங் டைரக்டர், கீழே உள்ள லேபர் நேரடியாக சேர்மனுக்கு போனா சேர்மனுக்கு பைத்தியம் பிடிக்கும். 4500 பேர் அவரோட பேச விட்டா, ஏய் மேனேஜர் எம்டிட்ட பேசுங்க, அங்க கீழே உள்ள மேனேஜர் சூப்பர்வைசர்ட்ட பேசுங்க. பிரிச்சு வச்சா இங்க உள்ளவர் அங்க போய் பேசுவார். பிள்ளைகள் வாப்பாவோட அக்சஸ் ஆகுறது தப்பு இல்லை, பட் ஹைராக்கி உம்மா மூலமா வாப்பாட்ட போறது அதான் மெத்தட். விளங்கிச்சா? சோ இப்படி ஒரு லீடர்ஷிப் அழகான ஒரு இது இருக்கு. இதை உடைச்சு டிஸ்ட்ராய் பண்ணி விட்ட உடனே பொம்பளை சொன்னாங்க, மைக்கா மை பெற்றிருந்தாங்க, நாங்க சம்பாதிக்கணும், நாங்க சலூன் போகணும், நாங்க ட்ரெஸ் பண்ணணும், நாங்க விரும்பின ஹேண்ட்பேக் எடுக்கணும், நாங்க அடிமையான்னு கேட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டு வாங்குறதுக்கு அடிமையா? இந்த கொஸ்டனை கேட்ட பெண்கள் சீரழிய ஆரம்பிச்சாங்க. ஃபைனான்சியல் ஃப்ரீடம் என்றாங்க. எங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுல உரிமையும் திறமையும் ஆற்றலும் இருக்கின்றாங்க. ராத்திரி 2 மணிக்கு ரோட்ல திரிய ஆரம்பிச்சாங்க. நான் கேட்கிறேன், என் சாக்கில் 2 கோடி போட்டுட்டு பூகோட டவுன்ல நான் இருந்தேன். பகல் 12 மணிக்கு என்ன தெரிஞ்ச ஒருத்தர், பிரதர் இது கொஞ்சம் போய் பேங்க்ல போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம். ஏன்னா நீங்க சாக்கில் 2 கோடி வச்சிருக்கீங்க. என்னப்பா 2 கோடி? நோ, அதை போடுங்க, ஏதாவது தெரிஞ்சா பின்னாடி த்ரெட்னிங் வரும், பின்னாடி விரட்டி வருவாங்க. சோ பிரதர் ப்ளீஸ் புட்டு அதை போட்டுருங்கடுவாங்க. பகல் 12 மணிக்கு ஒரு பெண்ணுடைய கருவறைக்கு பெருமதி நீங்க 2 கோடி. ஐம் சாரி, அதுக்கு எனக்கு பெருமதி தெரியாது. ஒரு பெண் பெற்றெடுக்கிற பிள்ளை இந்த உலகத்துல யாருன்னு தெரியாது. அவங்க உலகத்துல என்ன புரட்சி செய்யலாம்னு தெரியாது. அது சோ மிராக்கிள். சோ அற்புதமான ஒரு அற்புதம் நடக்குது. ஒரு தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையோட பெருமதி. அது பத்தினி தன்மையை பெறணும்டா. 2 மணிக்கு ஒரு பொம்பளை சுத்திட்டு வந்தா, அவ பேங்க்ல டிபோஸ், அவட கருவறையை பறி கொடுத்துட்டான். அவ லைஃப் வேலையே இல்லை. அவ பாதுகாக்கணுமானது அதுதான். இஸ்லாம் பாடி கார்டு கொடுக்குது. பொம்பளையில் நீங்க சும்மா போகாதீங்க.
ஆட்களை எடுத்துட்டு போங்க, மகரம் கூட்டிட்டு போங்க, உங்க பிரதரை கூட்டிட்டு போங்க, வாப்போட. உங்களுக்கு பாடி கார்டு தேவை. இஸ்லாம் பாடி கார்டை கொடுத்து அனுப்புது. ஹிஜாபை போடுங்க, மேக்சிமம் கவர் பண்ணுங்க. ஏண்டா உங்களுக்கு மெயின் உங்க கருவறையை கொடுத்துறாதீங்க. அது ரொம்ப விலை சொல்ல இயலாத இடம். ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தந்த ஆகப்பெரிய கிஃப்ட். இது உலகத்தில் உம்மாண்ட ஒரு உம்மாண்ட அந்த இடத்தை நீங்க எந்த டிகிரிலையும் எடுக்கல. நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர், நியூசிலாந்துக்கு பெரிய புரட்சி செஞ்ச ஒரு லேடி, நியூசிலாந்து வேர்ல்டுக்கு திரும்ப கொண்டு வந்த ஜஸ்ட் 37. நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறேன் 1.5 இயர்ஸ் அதிக டைமுக்குள்ள ரெசிக்னேஷன் பண்ண. முழு நியூசிலாண்டும் அவ கரப்ஷன் செஞ்சான்னு சொல்லல, எதுவுமே இல்லை. நியூசிலாந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நோ, நான் அரசியல் இருந்து பாலிடிக்ஸ் லைஃப்ல இருந்து ரிசைன் பண்ண அடுத்த நாள் போடுறா ட்வீட் மெசேஜ் பண்றா. என்ன அவ சொல்றா, எனக்கு புள்ள கிடைச்சிருக்குது, என் புள்ளைக்கு உம்மாவா நான் நிற்கணும் நியூசிலாந்துக்கு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறத விட. ஸோ நியூசிலாந்துல வந்த பிரைம் மினிஸ்டர்ல பெஸ்ட்ன்றாங்க. அவ ஜஸ்ட் 37 லேடி. அடுத்த நாள் சொல்றா, என் லைஃப் இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கு நான் வைஃபா போயிட்டேன், என் பிள்ளைக்கு உம்மாவா போயிட்டேன். அடுத்த நாள் ரிசைன் பண்ணிட்டு எந்த பார்ட்டியில் மற்றவங்க நாட்டை பார்த்து கொள்ளலாம், எனக்கு வீடு எனக்கு ஃபேமிலியா வாழணும். ஸோ அவருக்கு நாட்டில் லீடரா இருக்கிறது ஃபேமிலியில வாழணுமா, அதனால ரிசைன் பண்ற ஒரு பெண்ணையும் நாங்க பார்த்தோம். சோ அவங்களோட கான்செப்ட் நான் பேசல. பட் ஒரு தாய் உம்மான்னு ஒரு புள்ள உங்களை கூப்பிடுற நேரம், உம்மா என்றது உலகத்துல ஜனாதிபதி என்று கூப்பிடுறதை விட ஒரு தாய்க்கு அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்கிறான். அது ஒரு ஸ்டேட்டஸ். சோ அந்த கருவறையை பாதுகாத்து அதுக்குரிய என்னென்ன வழங்கணும். ஸோ ஸ்கூலில் படிக்கிறாங்க, நல்ல ரிசால்ட்ஸ் எடுக்கிறாங்க, பெஸ்ட் ரிசால்ட்ஸ் எடுத்துட்டு கேம்பஸ் அனுப்புகிறாங்க. ஸோ யார் கேம்பஸ் போவாங்க? இந்த ஊர்களில் எல்லா ஊர்களையும் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இருக்கிறவங்க தான் கேம்பஸ் போவாங்க. கிளாஸில் லாஸ்ட்டாக உள்ளவங்க கேம்பஸ் போக மாட்டாங்க. டீச்சர் வாங்கண்டா நடந்து வார புள்ள இருக்கு, ஓடி வார புள்ள இருக்கு. இந்த ஓடி வார புள்ள தான் கேம்பஸ் போகும். டீச்சர் ஒன்றுண்டா அப்படி கஷ்டப்பட்டு செய்யும். கேம்பஸ் போன புள்ள என்ன ஆச்சு? கொஞ்சம் சில பிள்ளைகளை நான் சொல்றேன், அதாவது மரத்துக்கு இடையில உட்காந்து ஒரு ஆணும் பெண்ணும் இதாயிட்டு இருப்பாங்க. மரம் அசையும். என்னப்பான்னு பாத்தீங்கன்னா கேம்பஸ்ல 2 பேரும் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க ஃப்ரீடங்கள் இருக்கும். ஸோ அந்த உண்மை அதை கண்டாங்கன்னா எப்படி இருக்கு? கேம்பஸ் வரைக்கும் போன அறிவு வந்துச்சு. தன்னை கருவறைய இஸ்லாம் என்ன சொல்லுது? ஏன் ஒரு பெண்ணோட ஒப்பந்தம் பண்ணல தெரியுமா? பெண்ட தரப்புல வாப்பா வரணும், ஆண்ட தரப்புல ஆண் வரணும். நிக்காக்கு ஏன் தெரியுமா? பொம்பளை எந்த கட்டத்தில ஏமாத்தப்படக்கூடாது. சல்லி கூடன்றது நீ விட்டுட்டு போனா அவன் நடுவுல தத்தளிக்கணும். வேலை கேட்டெடுங்கன்றது பெண்ணுக்கு மகர் ஆஃபர் அடிச்செடுங்க. மற்றவங்க எல்லாம் எப்படி பண்றாங்க? பெண்ணா பொம்புல, அதாவது கடையில போய் எங்கர் வாங்கினா நான் சல்லி கொடுத்து எங்கர் வாங்கணும். இவன் எங்கரை வாங்கி கடைக்காரன் சல்லியை கேட்கிற மாதிரி எங்களுக்கு டவுரி தாங்க சீதனம் தாங்கன்னு கேட்கிற எங்க கொண்டாந்து வச்சு இஸ்லாம் எங்க ஒரு பொசிஷன் பண்ணி ஒரு பெண்ணை வச்சிச்சு. நீங்க ஏமாந்துடக்கூடாது, உங்களை ஏமாத்தி பணம் எடுத்துடக்கூடாது. யாரும் சம்பாதி இந்த சீதனத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கொடுத்தாங்க வீடு எல்லாமே. கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு கிழமை மாப்பிள்ளை வெளியூர்ல இதை வித்துத்தான் அதை வித்துத்தான்டா. இவங்களே வந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அதுக்கு போற ஆளக்காரன் என்னெல்லாம் போய் மாமிட்ட கேட்டா அவரோட பார்த்துக்கோங்கன்ட்டாங்க. அவன் அவ்வளோத்தையும் செஞ்சிருக்கிறான் ஒரு பிசினஸ். இந்த புள்ளைய முடிச்சு சொத்த சூறையாடி கனெக்ஷன் இதாக்குறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்ற வரிமுள்ள அது வராது. நீங்க பணத்தை சேஃப்டி ஜோனுக்கு சீதனம் கொடுத்தீங்கன்னா அவன் 4 பேருக்கு பிசினஸ் பண்ணிட்டு போவான். உங்கள்கிட்ட ஒரு சீதனம் சும்மா சம்பாதிக்கலாமே, அதான் வீடு வாசல் காணிபூமி கிடைக்குது, எடுத்து போட்டு டிவோர்ஸ் பண்ணலாம். டிவோர்ஸ் பண்ணினா எழுதி கொடுத்தது ஒன்றும் பண்ணிடாது, எழுதி கொடுத்தது டிவோர்ஸ் பண்ணிடாது. கணவன் மனைவி டிவோர்ஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி எல்லாம் நிறைய நடக்குது. அநியாயத்துக்குரிய வாசலை இஸ்லாம் பூட்டுது. எது வாழ்க்கை என்று சொல்லி தருது அதெல்லாம் தூக்கி குப்பைகளை போட்டுட்டு நாங்க வாழணும்னு துடிக்கிறோம்டா. படத்துல போய் வாழ்க்கைக்கு பிச்சை கேட்கிறோம்டா. யாரோ ஒரு ஆள் பேசணுமா அதப்படி வாழணும்டா. என்ன எங்க இஸ்லாம் நமக்கு சொல்லி தர்ற கன்செப்ட் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். அந்த ஆண் நிர்வாகத்துக்கு வரணும். இப்ப வீட்டுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கு. வைஃப் கேட்கணும், நான் போகலாமா, என்ன செய்யணும், இதுதான் லீடர்ஷிப். பள்ளியில் ஒரு தலைவர் இருந்தால் அவர்கிட்ட கேட்கணும். வீட்டில் அதாவது ஸ்கூல்ல பிரின்சிபல் இருந்தால் அவர்கிட்ட கேட்கணும். தலைமைத்துவ கட்டுப்பாடு இருக்கணும். இந்த கட்டுப்பாடை அமெரிக்கர்கள் இழக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க ஃபேமிலி லைஃப் டிஸ்ட்ராய் ஆச்சு. அவங்க பார்த்தாங்க என்னாச்சு, இன்றைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கன்ஸ் வாழ்ந்தாங்க, இன்றைக்கு ஏன் வாழ முடியல? நாங்க 2 பேரும் ஈக்குவல் வாழ்ந்து பாருங்க. நோ சான்ஸ்.
நாளைக்கு ஸ்கூல்ல பிரின்சிபல் இல்ல அறிவிச்சு பாருங்க, 7 மணி நேரம் ஸ்கூல்ல 10 நாளைக்கு நடத்தி பாருங்க, விளங்கு. அந்த டீச்சர் சொல்லுவான் நான் பழசு, இந்த டீச்சர் சொல்லுவான் நான் பழசு. நான் சொல்றது கேட்கறீங்களா? நீங்க சண்டை பிடிப்பார்கள். ஒரு லீடர் இருக்கணும் கட்டுப்படுறதுக்கு. வீட்டுல சண்டை நடக்கிறதுக்கு லீடர் வந்தா அமைதியாகணும். அதான் இன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தாய்மார்கள் அவங்க படிச்சிருக்கல, அவங்களுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாது. ஆனா அவங்கள்ட்ட ஒரு லீடர்ஷிப் இருந்துச்சு. அவங்க பிள்ளைகளை கல்யாணம் முடிக்க முன்னாடி சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. பிள்ளைகளும் பார்த்து சும்மா மாக்கள் என்ன செய்வாங்கண்டா, வாப்பா வீட்டுக்கு வந்தா பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு வாப்பா டயர்ட்ல வாராரு, கீழே சாப்பாடை வச்சுட்டு உமா உட்காருவாங்க, சாப்பிடுங்கன்னு போட்டு போட்டு கொடுப்பாங்க. வாப்பாக்கு ராஜான்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த வாப்பா உமாவை ராணி மாதிரி தாக்கி பிடிச்சு கொண்டாரு. ஏனண்டா இதுதான் சைக்காலஜி. நீங்க எதுக்கு இதுக்கு சொல்லுவாங்க சூப்பர் ஈகோன்னு. ஆணுக்கு ஒரு சூப்பர் ஈகோன்ற ஒரு செக்ஷன் இருக்கு. நீங்க அவரை தாக்கி பிடிச்சிங்க, எந்த கட்டத்தை விடவே மாட்டேன். நீங்க கேட்காம உங்களுக்கு என்ன ஓணுமென்று பேப்பார் ஒன்று கொண்டு பேசுனீங்கண்டா. சாதாரண லவ் பண்றவங்களை போய் பாருங்க பார்ப்போம். ஒரு பொடியனை கூப்பிட்டு என்னப்பா, நிறைய லவ் கேஸ் வரும் பாருங்க, அவன் அப்படி இவன் இப்படி. சரிப்பா, ஒரு வாப்பா பெரிய கோடீஸ்வரர் வாப்பா, சரி உனக்கு என்ன வேணும்? 2 பென்ஸ் வாங்கிட்டார். எல்லாத்தையும் வேணாம் விட்டு அந்த புள்ளன்னு சொன்னா விடுவான்னு நினைக்கிறீங்களா? பாப்பா நீங்க எதை எழுதி தந்தாலும் எனக்கு அவதான் வேணும். கல்யாணம் முடிச்ச 6 மாசத்துல அவன்கிட்ட கேட்டு பாருங்க, இப்ப என்ன வேணும் பாப்பா? நான் ஒரு 10 லட்சம் தரேன், எனக்கு ஓட்டு பிரியுமான்னு கேட்பான். என்னாச்சு? இது வரைக்கும் வாழணும் என்று துடிச்சவன் வாழப்போக்கில் அவனுக்கு அப்செட் ஆகுது. இது என்ன சொல்லுது? சூப்பர் ஈகோ. ஆணுக்கு அந்த லீடர்ஷிப்புக்குரிய அந்த ஆண் பெண்ணு வரப்போல ஒரு சூப்பர் ஈகோய்க்கு சைக்காலஜி. அதை டேமேஜ் பண்ணினா, மெல்ல மெல்ல டச் பண்ணா, வேர்ல்டுல எல்லாத்தையும் அவன் விரும்பினது அந்த பிள்ளைய. இப்ப வேர்ல்டுல எல்லாத்தையும் அவன் வெறுக்கிறது அந்த பிள்ளைய. ஏனண்டா அதுக்கு ஒரு தனி இருக்குது. ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் எப்படி நடந்தாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய ஒரு சாப்டர். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்க ப்ராப்ளம் நடக்குது, எங்க பிரச்சனை நடந்திருக்குது என்னது நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் சொல்றேன். வீடுகள்ல கணவர் வரப்போக்குள்ள அந்த மரியாதை உம்மா மாக்கள் கொடுத்தாங்களான்னு யோசிச்சுப்பாரு. உட்கார்ந்து பேசினாங்க, அவங்க 2 பேரும் அன்பா பாசமா நின்றாங்க, 10 புள்ளையில வழி நடத்தினாங்க. இன்றைக்குள்ள 2 பேரை வழி நடத்தியல் அது கீரியும் பாம்புமா 2 பேர் நிக்கிறாங்க. 2 பேருக்கும் சேம் டேலண்ட். நீங்க இல்லாட்டி நான் வாழுவான்றாங்க, நான் இல்லாட்டி வாழலாம், அது பிரச்சனை இல்லை. மனிதனுக்கு குடும்பமா வாழ்றதுக்கு என்ன படிப்பினை கொடுத்து வேலை இல்லை. கன்செப்ட் உடஞ்சிச்சண்டா அவுட். ஸோ அதனால ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா பேசுறதுக்குரிய தலைப்பு இல்லை, தலைப்புடைய நேரமும் முடிஞ்சிருக்குது 6 o'clock. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பெரிய பெரிய சாப்டர், இது பாடமா படிக்கிற சாப்டர். நான் அதனால ஒரு பாயிண்ட் அவுட் உங்களுக்கு பண்ணி சொல்றேன். இப்படி நிறைய கன்செப்டை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இஸ்லாமிக் கன்செப்ட் குழி தோண்டி புதைச்சிட்டு எங்களுக்கு வாழணும் வேண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாசமா வீட்டுல அமர்கணும், எப்படி எடுக்கிறது, யாரை கூப்பிடுறது, எத்தனை சவான் கொடுக்கறது, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்றது, எல்லாமே ஓகே. உங்க புள்ள வாழ்க்கைக்கு தகுதியா, குவாலிஃபைடு, உங்க புள்ள ரெடி பண்ணிட்டீங்களா, அவன் மென்டலி அவர் ப்ரிப்பேர்டா, அங்க உள்ளவர் ப்ரிப்பேர்டா. இவங்க 2 பேருக்கு லைஃப் என்னன்னு தெரியுமா? லைஃப்ல 2 பேருக்கு என்னென்ன ஃபர்ஸ்ட் 6 months என்ன நடக்கும், எப்படி ஆகும்னு தெரியுமா? தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்ற வாழ்க்கை எங்க இருக்குதுன்னு சொன்னா ஹியூமன் சைக்காலஜி. ஒரு ஆம்பளோட சைக்காலஜி வேற, பொம்பளோட சைக்காலஜி வேற. Why men's life, women's cry ஒரு புக் எழுதிருக்கிறாங்க. ஏன் ஆம்பளை பொய் சொல்றான், பொம்பளை அழுகிறான். ஆம்பளோட ஆயுதம் எப்ப பார்த்தாலும் ஒரு டூப் போட்டுட்டு போறது, பொம்பளோட ஆயுதம் கண்ணீரை போட்டாண்டா அவசியம். இந்த கண்ணீரால இவன் ஏன் வாழ்றான், அவன் பொய்யால ஏன் வாழ்றான் அப்படின்னு ஒரு புக் எழுதிருக்கிறாங்க. பெரிய புக், அது சைக்காலஜிக்கல் டிஸ்கிரைப் பண்ணி. ஏன்னா ஆம்பளோட சைக்காலஜி வேற, பொம்பளோட சைக்காலஜி வேற. நான் அடிக்கடி சொல்லுவேன், பொம்பளை உங்கள்ட்ட சபையில எங்க ஆம்பளை எல்லாம் வச்சுருந்தா அறிவித்து கொடுக்குறோம். இன்றைக்கு இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய செஃப்பை கூட்டி வந்திருக்கிறோம். அவர் இன்றைக்கு பெரிய ஒரு டம் பிரியாணி போட போறாரு, பாபிக்கு சிக்கனோட. எல்லா ஊர்வாசிகளும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தவறாம ஆம்பளை வந்துருவாங்க. பொம்பளை வந்தாங்களோ இல்லையோ, பொம்பளை வரணுமா இருந்தா அந்த ஃபங்க்ஷன் வேற மாதிரி இருக்கு. பொம்பளை எப்படி வருவாங்கன்னு கேட்டா, பொம்பளைக்குரிய சபை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க. பாபிக்கு சிக்கன் சாப்பிடுறதுக்கு இல்லை, அவங்க ட்ரெஸ் மேக்சிமம் வந்து நானா நீங்களா யாரு பார்ப்போம்ன்றதுக்கு அவங்க வருவாங்க. இதான் சைக்காலஜி. பொதுவா உங்களுக்கு இன்றைக்கு சாப்பிட வேணுமான்னு கேட்டா ஆம்பளைகளுக்கு
2 ஆப்ஷன் கொடுக்குறோம். உங்களுக்கு கடப்போட இந்த இதுகளுக்கு போய் ஒரு கார்டு தரோம், பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், அல்லது சாப்பாடு இந்த சாப்பாடு எடுக்கலாம்னா 90% ஆம்பளை சொல்லுவாங்க நாங்கள் சாப்பிட்றோம், எங்களுக்கு பிரியாணியை தாங்கிடுவாங்க. பொம்பளைகிட்ட கேட்டிங்கன்னா எங்களுக்கு பிரியாணிலாம் நாங்களே போடுவோம், எங்களுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த கார்டை தாங்க, நாங்கள் போய் கீத்திட்டு வருவாங்கதா, அதில் நாங்கள் ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுவோடுவாங்க. அது சைக்காலஜி வேறு. ஒரு பொம்பளை தான் அழகாக ட்ரெஸ் பண்ணணும் என்பது அவரோட சைக்காலஜி. அது என்றைக்குமே டிஸ்டர்ப் பண்ணினா பொம்பளையாக இருக்க மாட்டான். அவன் 100% பியூட்டியாக இருக்கிறது. ஏன்னா அது சைக்காலஜி. அதை உடைச்சிட்டு ஒரு ஆம்பளை இல்லை நீ இப்படித்தான் இருக்கணும்னா அந்த குடும்பம் வாழாது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ எப்படி ஃபுல்லாக மறைச்சி அபா போட்டு எல்லாத்தையும் மறைச்ச ஒரு பொம்பளை எப்படி வாழுவா? அவருடைய சைக்காலஜியில் ப்ராப்ளம் ஆகும். எஸ், ப்ராப்ளம் ஆகும். அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது, அவள் வாழ்க்கையில் தன் கணவனுக்கு முன்னாடி எதெல்லாம் வேர்ல்டில் உள்ள நீங்கள் ஃபேஷன் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொடுக்கலாம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு பெண் பெஸ்ட்டாக ரெடியா, இந்த கான்செப்ட் இல்லை. அப்போ எப்படி வாழுவாங்க? எவ்ரி டே ஒரு ஆண் மகனை ரீஃப்ரெஷ் ஆக்கிறதுக்கு பெண் ரெடியா இருக்கிறது. அவரை பார்த்து கணவர் வந்து மனைவியை பார்த்து சொல்றீங்க நல்லா இருக்கிறது. இது நான் சொல்றேன்னு நினைச்சிடாரு. நேரடியா ஹதீஸுக்கு போவோம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்போம், யார் ரசூலுல்லாஹ், சிறந்த பெண் யார்? ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரே எந்த பொம்பளை பெஸ்ட் பெண், சிறந்த பெண்? உங்கள்கிட்ட கேட்கிறேன், யாரு? நீங்க பொம்பளை தானே, எந்த பொம்பளை பெஸ்ட் பொம்பளையா இருப்பாங்க? ஹைருன் நிசா. இந்த ஹைருன் நிசான்னு பேர் வச்சு பொம்பளை சொல்லுறாங்க. ஹைருன் நிசா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பெஸ்ட் பொம்பளையிலேயே பெஸ்டானவங்க ஹைருன் நிசா. யார் யார் இருப்பாங்க? தஹஜ்ஜுத் தொழுதவங்கள, நோம்பு பிடிச்சவங்க. எஸ், அது ஒரு பெஸ்ட். அது பெஸ்ட், அது இல்லை நான் சொல்லவே மாட்டேன். அழகா இருக்கிற பொம்பளை அது அந்த கண்டெஸ்ட்டுக்கு தான் கொண்டு போய் வைக்கணும். எந்த பெண் பேசுனன்னு காட்டுறாங்களே இல்லை இதெல்லாம் கூப்பிட்டு வந்து அழகராணி போட்டிக்கு வச்சு கணவனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹைருன் நிசா. 3 பாயிண்ட் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைருன் நிசா, பெண்கள்ல சிறந்தவங்க யார்? நாங்கள் நினைப்போம் தஹஜ்ஜுத் எல்லாம் தொழுது முழு இரவு கழிச்சு பகல்லாம் நோம்பு பிடிச்சி. எஸ், பெஸ்ட். அந்த பாயிண்ட்ல இல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குடும்ப வாழ்க்கையில பெஸ்ட் பொம்பளை யார்? ஹைருன் நிசா. இஸா நதர்த நம்பர் 1 இஸா நதர்த இலைஹா சர்ரத்துக்கு. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவ நீங்க பாத்தீங்கன்னா உங்களை சந்தோஷப்படுத்துவான். அப்படின்னு அர்த்தம். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து குச்சி காடிக்கு ஒரே ஓட்டம் சந்தோஷப்படுத்துறது தானே? அது இல்லை. இஸா நதர்த இலைஹா சர்ரத்துக்கு, நீங்க அவ பார்க்க போக்குல உங்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி வரும், உங்களுக்காக ப்ரிப்பேராக இருப்பான். நீங்க அழக சொல்ற அளவுக்கு நிப்பா. அவ எப்பயுமே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அஸ்மா நாயிட்ட மாலையை கேட்டுட்டு ஹவுதஜ்ல முழு பிளாக் ட்ரெஸ்ல போய் ரசூலுல்லாஹ்வோட வாழைப்போக்கில தான் அந்த மாலை, ரசூலுல்லாஹ்வோட வாழைப்போக்கில தான் அந்த மாலை. தன் கணவன் முன்னாடி மேக்சிமம் அந்த இடத்தை ஐஸா நதர்த்த இலைஹா, நீங்க அவங்க பார்க்கிற நேரம் நிறுத்தம். அவங்க வீட்டுக்கு போய் வீட்டில் இருந்து அவ பார்க்கிற நேரம் அவவோட தனிமையை நிற்கிற சர்றத்துக்கு உங்களை சந்தோஷப்படுத்துவாண்டா. கதை சொல்லியா? அதான் ஒரு ஃப்ரெண்டு சொல்லிடுவாரு, நான் ஜோக் கதை சொல்ல போறேன் சிரிப்பு காட்டு, அதெல்லாம் வரும். எதனால சந்தோஷப்படுத்துறது? இஸ்லாம் எந்த ஹதீஸை எந்த மொழியில சொல்லுதோ அந்த மொழியில நான் நிப்பாட்டி கொள்றேன். மற்றதை நீங்க பாருங்க. இஸா நதர்த இலைஹா சர்ரத்துக்கு. அப்ப பெண்களோட சைக்காலஜில எந்த இடத்துலையும் பெண்கள் கொடுக்கமான இஸ்லாம் சொல்லவே இல்லை. மேக்சிமம் மேக்கப் ஹலால். உங்க வீட்டுக்குள்ள ரோட்ல போறவங்க உங்க கணவர் இல்லை, உங்களுக்கு ஒருவர் தரப்பட்டிருக்குது. சோ நீங்க டாக்டர்கிட்ட போக்கல, நீங்க ஸ்கூலுக்கு போக்கல, நீங்க மேக்சிமம் அவங்க உங்களை பியூட்டியை ரசிக்க இயலாது. நீங்க இந்த இடத்துல இந்த கான்செப்ட் அப்படியே மாறிட்டு வீட்டுக்குள்ள வந்தா இந்த 2 பிபினிக்காவை கண்ணில் வச்சு விழிக்கிறதெல்லாம் பூசி அசல் பேமாரி நைட்டுக்கு நின்று காலையில் எல்லாத்தையும் கழுவிட்டு பியூட்டி குயினா வெளியே போறாங்க. அப்ப இந்த இடத்துல எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தலாம்? இஸா நதர்த இலைஹா சர்ரத்துக்கு வ இஸா, அதாவது இஸா அமர்தஹா அத்தாஅத்துக்கு, அவர் ஏவினால் நீங்க கட்டுப்படுவார். அவர் அதாவது கணவர் ஏவினா அவ கட்டுப்பட்டுருவான். அதுதான் பெஸ்ட் பொம்பளைக்கு. 2வது வ இஸா ரிப்த அன்ஹா ஹஃபிலத்துக்கு,
நீங்க அவ விட்டு மறைஞ்சிட்டீங்கண்டா அவ கற்பை பாதுகாத்து கொள்வா. உங்க சொத்தை அவ எல்லாத்தையுமே அவ பாதுகாப்பு. ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு சிறந்த பண்புக்கு 3 சொன்னாங்க. வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்க, நான் அந்த பெண்ணா? ரசூலுல்லாஹ்வோட வாயில வந்து அந்த பெண் நான் தானா? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்க? ஃபுல் ஹதீஸ் உங்களுக்கு ஓப்பன். சோ அன்பிற்கினிய தாய்மார்களே, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாத்துக்குள்ள உங்க புள்ளை அனுப்புங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. திருமணம் முடிக்க முன்னாடி அதுக்கு இல்லை, முழுக்க இஸ்லாத்தை தான் வளர்க்கணும். திருமணத்துக்கு மட்டும் இஸ்லாத்தை படிக்கிறது இல்லை. அந்த புள்ள அந்த மைண்ட் செட்ல வளர்ந்தா இந்த படத்துல கொடுக்கிற வேர்ட்ஸை சொல்லி 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 டோட்டலி அதே நைட் காலையில பகல்ல அதே பார்த்து ஜஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு முஸ்லீம், இன்சைட்ல ஒரு ஆக்ட்ரஸ் எப்படி வாழுவாங்களோ அதே ஒரு மனப்பாங்கோட வாழ்றவங்களுக்கு வாழையினார். கூகுள் பண்ணி பாருங்க. நீங்க சொல்ற எல்லா பேரையும் நான் கூகுள் பண்ணி காட்டுறேன். இவங்க யாராவது கல்யாணம் முடிச்சு வாழ்றாங்களான்னு பாருங்க. காதல் படத்துல உச்சகட்ட அவங்க தான் அப்படி எடுப்பாங்க. இவன் எல்லாம் டிவோர்ஸா இருக்கு. எவனுக்கும் குடும்பமா வாழ இயலாதவங்களுக்கு தான் இந்த படம் நடிக்கிறாங்க. அதனால நல்ல புரிஞ்சுங்க, படம் வேற நிஜம் வேற. உங்க லைஃப்ல நிஜமா சந்தோஷப்படணும்டா, உண்மையான சிரிப்பு வரணும்டா, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் லைஃப் நல்ல பொண்டாகும். வாழ்க்கையில எதுவுமே இல்லாம ஒரு சின்ன குடிசையில இருந்தால் அது ரொம்ப பெரிய நிம்மதியா நிற்கும் என்பதை மறந்துடாதீங்க. சின்ன குடிசையில ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, எதுவுமே இல்லை. அந்த ஊடு நிறைய மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருந்துச்சு. வாஷிங் மெஷின் அந்த பக்கத்துல, இந்த பக்கத்துல கிரைண்ட் மிக்சர் நோ. ஆனா அந்த வீடுகள்ல ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்கள் எப்படி வச்சு பார்த்தாங்க, அவங்க எப்படி நடந்தாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தாங்க. ஒரு தடவை ஹுதைபியா ரசூலுல்லாஹ் போற ஹுதைபியாக்கு 1400 பேர். ரசூலுல்லாஹ் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போன பயணம் அது. உங்களுக்கு தெரியும், உம்ராவுக்கு போனாங்க, உம்ரா செய்ய கிடைக்கல, மக்கத்து காஃபிர்கள் விரட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இப்ப எல்லாருமே தலையை வலிச்சிருங்க, இஹ்ராம் எடுத்துருங்க. சஹாபாக்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில ரசூலுல்லாஹ் சொல்ல போகல அப்படியே நிற்கிறாங்க. யாரும் இஹ்ராம கலையல. யார்? ரசூலுல்லாஹ்க்கு கவலை வந்துட்டு. ரசூலுல்லாஹ் இது வரைக்கும் பேச முன்னாடி செய்யறவங்க என்னாச்சு? உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டுக்கு கூடாரத்துக்குள்ள நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்பயும் வைஃபை கூட்டிட்டு போவாங்க. எந்த பயணம் போனாலும் ஏதாவது ஒரு வைஃப் வருவாங்க. என்ற வாழ்க்கையில என்றைக்கும் அந்த துணை தேவை. சோ போய் கேட்கிறாங்க வைஃப்ட, என்ன வாழ்க்கைன்னு பாருங்க. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? நான் சொல்றேன், அவங்க யாருமே செய்யறாங்க இல்ல, என்ன சொல்றீங்க உம்மு சலமா? வைஃப் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், நீங்க யாராத்த கலைங்க, நீங்க மொட்டை அடிங்க, அது சும்மா நடக்கும். யாரும் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி செய்யறாங்க. அவ்வளவு பேரும் அதை செஞ்சுட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனைவிமாரோட ரசூலுல்லாஹ் லைஃப் பாண்ட் எப்படி இருந்துச்சு, முக்கியமான கட்டங்கள்ல மஷூரா எப்படி பண்ணினாங்க. சோ இதெல்லாம் பாடமாக எக்கச்சக்கமாக நிக்க நம்ம பிள்ளைக்கு அந்த பாடம் தேவையில்லையா? அதனால சொல்றேன், சைக்காலஜி வேணுமா? வேணும். இஸ்லாத்துக்கு பிறகு சைக்காலஜியை பார்ப்போம். இஸ்லாத்துக்குள்ள பேசிக் பாயிண்ட்ஸ்களை எடுத்து வெறும் சைக்காலஜியை மட்டும் வச்சு ஃபேமிலி நடத்த இல்லாது. அப்படி நடத்தினா அமெரிக்கா தான் பெஸ்டா ஃபேமிலி வாழணும் இல்ல. அதனால சொல்றேன், இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சு அதுக்கு அடுத்த எஜுகேஷன்ஸ் எல்லாம் நாங்கள் எடுப்போம். இஸ்லாம் இல்லாத ஒரு எஜுகேஷன்ல எந்த வேலையும் இல்லை. ஸோ தாய்மார்களே, அதனால சொல்லுகிறேன், பெண் பிள்ளைகள் அதிகமா படத்துல இருந்து மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆண் பிள்ளைகள் அந்த பக்கத்துல ரொம்ப மோசமா தள்ளப்படுறாங்க. பாருங்க, போதைப் பொருளுக்கு ஏன் அடிமையாறாங்க? என்ன ரீசன்? என்ன ரீசன்? நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் கேட்கிறேன். கோவிட் அவுட் பிரேக் வந்துச்சு. இப்போ 2020-24. ஸோ 2020, 2019, 2018, 2021, 22 இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட கண்ட்ரி. ஏன்? ஐஸ், கேஜி, அது இது டேப்லெட் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஆம்பளை பொம்பளை டான்ஸ் பார்ட்டி அப்படின்னு போறாங்க. யாரு சொல்லி கொடுத்தது? யார் சொல்லி கொடுத்தது? ஸ்கூல் போட்டி, பள்ளிவாசல் போட்டி. உங்க புள்ள உங்களோட தான் இருந்துச்சு. எப்படி இப்ப 2015ல ட்ரக்ஸ் அடிக்ட் ஆனவங்க கூடயா, இப்ப 2024 கூடயா? உங்களோட தான் கேட்க, உண்மையை சொல்லுங்க. இப்ப கூட நாங்க ரிப்போர்ட் எடுக்க தேவையில்லை. இப்ப கூட நிஜமா பூக்கூட எல்லா ஊர்லயும் கூட. ஏன் கூட? யார் பழக்கினது? ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல பழகினாங்களா? ட்ரிப் போனாங்களா? முழு ஸ்ரீலங்காவுமே பூட்டி லாக்டவுன். எப்படி? நல்ல விளையங்கோங்க. இந்த போன், இந்த டிவி, யாரு போன்ல தப்பு இல்லை, கடன் தானே பார்த்தாங்க, யார் படம் தானே பார்த்தாங்க. ஆமா, ட்ரக்ஸ் குடிக்கிறத பார்க்கல இல்ல. உங்களுக்கு தெரியுமா இந்த மாஃபியா? நீங்க யாரெல்லாம் கதாநாயகன் நினைக்கிறீங்களோ
அவங்க பிஸ்னஸே வேறு. நடிப்பு என்பது அவங்க தொழில் மாதிரி இன்னும் சில தொழில் இருக்கு. சில கிரிக்கெட்டர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படி வந்து அல்லது ஃபேமஸான கேரக்டர்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு பேசுவாங்க, ஏதாவது ஒரு டயர் கம்பெனி பக்கத்தில் வந்து நிற்பாங்க, அவங்க எல்லாம் சல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. வேர்ல்டில் அது ஸ்ரீலங்காவில் ஸ்மோக் பண்ணுறதை வந்து யாருக்கு அட்வர்டைஸ் பண்ணல, டொபாக்கோ ஏன்னா பெட்டியிலே அடித்து வச்சிருக்குது, கேன்சர் உண்டாக்குமெண்ட். ஸோ அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளமாக போயிடும். ஸ்டேட் மீடியா சொல்லுவாங்க சென்சர் பண்ணிட்டு. ஸ்டேட் மீடியாவில் நீங்கள் எத்தனை கோடி தந்தாலும் ஸ்மோக் பண்ணுறதுக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ் பண்ணல. ஸோ என்ன செய்யறது? 100 பேர் இன்றைக்கு சிகரெட் குடிக்கிறாங்கன்னா 10 பேர் செத்து போனால் 90 பேர். வாடிக்கையாளரை 120 மாற்றணும். உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் புள்ளைய கவ்வி எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவன் வாயில் சிகரெட்டை வைக்கணும். ஸோ நீங்கள் வேணாண்டுவீங்க, ஸ்கூல் வேணாண்டு, பள்ளி வேணாண்டு, இவ்வளோ அட்டாக்கை தாண்டி உங்கள் பிள்ளைய களவெடுத்துட்டு போகணும். சிகரெட்டில் தொடங்குறவன் கேஜில இருந்து அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் சிகரெட்டை வாயில வைக்கணும். ஸோ எல்லாரும் இவ்வளோ அட்டாக் பண்ணுற நேரம், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண இயலாத நேரம், இந்த ப்ராஜெக்டை யாரும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? வேர்ல்ட் ஃபேமஸ் கேரக்டர் வால் இப்படி வச்சு இப்படி ஒரு ஃபோனை வச்சு பேசினா அந்த ஃபோன் என்ன வெரைட்டியோ அது மார்க்கெட் ஆகும். ஸோ அவங்க ஜஸ்ட் கிரிக்கெட்டர்ஸை பார்த்துருப்பீங்க, டிஷர்ட்ல இங்கெல்லாம் நிறைய பெட்ச் குத்திருப்பாங்க. ஸோ உங்கள் புள்ள எங்கேயாவது போகல பெட்ச் குத்தியா போகிறாங்க, இந்த கம்பெனி பே பண்ணு. இதே மாதிரி கதாநாயகருக்கு வந்தால் இவ்வளோ கேமரா இருக்கு, அவர் ஸ்மோக் பண்ணுறவராக இருக்கட்டும், கேமரா முன்னாடி யாரும் ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் வெயிட் அண்ட் கமிங் அப்படின்னு போயிட்டு அவர் ஸ்மோக் பண்ணிட்டு வருவான். எப்பயுமே அதை மறைச்சி தான் செய்வான். இத்தனை கேமராக்கு முன்னாடி இப்படி போட்டு ஸ்மோக் பண்ணுறான்டா. எந்த படத்துல ஸ்மோக் பண்ணல அவன் சொல்லுவான், இது ஹியூமன் ரைட்ஸ், ஸோ எனக்கு ஸ்மோக் பண்ணலாம். உங்கள் புள்ள படம் தான் பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க, இது இமோஷனை கடத்துற ஒரு வழி. இப்படியே பார்க்குறவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் டம் அடி அப்படின்னு கொடுத்துருப்பான். லவ் ஃபெயிலியர் இதாக. ஸோ அவனுக்கு தெரியாமலே அதுக்குள்ளே போவான், அவன் அடிக்ட் ஆகுவான், அதுலேருந்து ஆரம்பிக்கும். இதை என்றைக்கு வாயில வச்சான், இது வைக்காம ஒரு நாளைக்கு கேஜிக்கு போக மாட்டான், இதை வைக்காம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடாது. ஸோ இந்தியா சொல்லுது 53% அவங்களுடைய ஸ்மோக்குக்கு படைகிறது படத்தால. இது நான் சொல்ல ரிப்போர்ட்டை நம்ம சொல்றேன். ஸோ நீங்க வீட்டுல உட்காந்து குடும்ப கதை பார்த்தீங்க, நீங்க படம் பார்த்தீங்க, உங்க புள்ள அங்கால குடிகாரனா மாறுற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. காதல் ஃபெயிலியரா ஏன் படத்துல குடிக்கிறாங்க, ஏன் அவன் அவ்வளவு என்னையா அந்த கதாநாயகர் யாரா திருட்டு ஒழிக்க வந்தாரா, மாஃபியா ஒழிக்க வந்தாரா, எஜுகேஷன்ல மாஃபியா ஒழிக்க வந்தாரா? ஃபர்ஸ்ட்டுக்கு உன் வாயில் உள்ள சிகரெட் யார் உனக்கு சொன்ன? படம் நடிக்கிறது இவ்வளவு மேக்கப்புக்கு மத்தியில் ஏன் சிகரெட்? அது உனக்கு திணிச்சு தரப்பட்டுச்சு. உன் சாக்கில் பல கோடி இறக்கிறதுக்கு அவங்க சாகணும். வீட்டில் உள்ள அந்த பிள்ளைகள், ஒவ்வொரு வீட்டிலையும் பிள்ளைகளை திருடி எடுத்து அவங்க கையில இந்த சிகரெட்டை கொடுக்கணும். இதுதான் சிஸ்டம். ஸோ இப்படிலாம் டீப்பா பேசுறதுக்குரிய நேரம் இல்லை. இதே கன்செப்ட் உங்க வீட்டுக்கு வந்து உங்க பிள்ளைகள் வாழக்கூடாது என்ற கன்செப்டை தமிழ் திரைப்படம் மட்டுமல்ல எல்லா வகையான திரைப்படமும் அந்த கன்செப்டை போட்டு சமத்துவம் என்ற ஒரு கன்செப்டை படத்துக்குள்ள போட்டிருக்கிறாங்க. இதை பார்க்கிற நீங்க ஒரு நாளும் கணவன் மனைவியா வாழ ஏலா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ படத்திலையும் கதையிலையும் மூழ்கின ஒரு பொம்பளை புள்ள என்றைக்குமே தன் கணவனோட வாழ மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இந்த லைஃப்பில் அந்த பியூட்டிஃபுல்லான பக்கத்துக்கு போக முடியாது. இந்த கரப்டான ரொம்ப மோசமான இந்த கன்செப்டை அவரோட மைண்ட்லேருந்து எடுக்காட்டி, ஸோ அதை எடுக்கிறதுக்குரிய கவுன்சிலிங் செஷன்ஸ் தான் இஸ்லாம். ஸோ இஸ்லாத்துக்குள்ள மாஷா அல்லா திங்கக்கிழமை நாள் கிளாஸஸ் நடக்குது. ரஸ்மி ஷாஹித் அமீரி வர்றாங்க, இன்னும் சிலர் செய்கிறாங்க. வந்து தொடர்ந்து அந்த கிளாஸ்களில் பயன்பெறுங்க. 4 விஷயங்கள் காதில் கேளுங்க. அல்லாஹ்ட குர்ஆன்ட பெருமதி நீங்க புரிந்தீங்கன்னா நீங்க வேர்ல்ட்ல உங்க பிள்ளைக்கு எத்தனை டிகிரி எடுக்க எத்தனை கோடி கொடுத்தன வல்லாஹி சொல்றேன். வல்லாஹி நான் சொல்றேன், இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். இந்த குர்ஆன் ஆயத்தோட பவரும் வேர்த்தும் வேல்யூவும் நீங்க புரியுங்க. இதுக்கு வேல்யூ இல்லை, வேர்த் தெரியாது. ஒரு டைம் நான் ரீடர் நிறைய வாசிப்பேன். ஸோ சாதாரணமாக நல்லா வாசிப்பேன். மேக்சிமம் என்னுடைய ஹாபி வாசிக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் வாசிக்க போக்குள்ள அல்லாஹ் நஅூது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். பட் ஒரு ஃபேக்டை நான் உங்களுக்கு சொல்லணும். அப்போ குர்ஆனோட உள்ள எங்களுக்கு டச்சோடு நாங்கள் மற்ற புக்ஸ் ரெடி பண்ணக்குள்ள குர்ஆன் கொஞ்சம் போர் மாதிரி இருந்துச்சு. என்ன இது, மற்ற புக்ஸில் சில புக்ஸில் அவ்வளோ இதாக இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாப்பு. அப்போ எங்களுக்கு சொல்லி தந்தாங்க, எங்களுக்கு படித்த உஸ்தாத்மார்களுக்கு சொல்லி தந்தாங்க, குர்ஆனுக்கு ஒருத்தர் மயங்கினார், வேர்ல்டுல மத்தெல்லாம் வேறு. மறுபடியும் தைமிய இடத்துல சொன்னாரு, உலகத்துல ஒரு ஜென்னால ஒரு துண்டொன்று ரசிக்கணும், அது குர்ஆனோட அவர் வாழணும்.
இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அல்லது இப்னு தைமியா நினைக்கிற ஒரு தடவை ஒருத்தர் எனக்கு நிம்மதி வேணும், குர்ஆனை ரீட் பண்ணுங்க. அதை கேட்கலப்பா, நிறைய நிம்மதி வேணும். அவர் சொன்னார், நிறைய குர்ஆன் ஓது பாப்பேன். உண்மையா லைஃப்ல குர்ஆனோட கலந்து அல்லாஹ் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தான். அல்லாஹ் அக்பர். வேர்ல்டு உள்ள மற்ற புக்கெல்லாம் ஒரு பாஸ்கெட்டுக்கு போட்டு, இதை நான் பொய்க்கு சொல்லலை, குர்ஆன் ஒரு சைடில் வச்சிங்கன்னா அது ஒரு மனுஷனை மயக்கம். ஆனால் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் வேறு. அதுக்குள்ள டீப் அப்போ ரப்ப என்னோட பேசுகிறான்னு ஃபீல் வந்தால் அது வேறு. ப்ளீஸ் அந்த சான்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. நீங்கள் படிங்க. வேர்ல்டில் நிறைய நேரங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற நீங்கள் அல்லாஹ் கலாமுக்கு கிழமையில் ஒரு நாள் உங்கள் ஊரில் பூக்குறைகள் வந்து செய்கிற ஃப்ரீயாக உங்களுக்கு செய்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலைன்னா யோசிங்க. அன்பிக்கினியவர்களே, அல்லாஹ்ட கலாம காதில் கேட்டிருந்த ஒரே ஒரு தடவை அல்லாஹ் உங்களுக்கு அதில் பரக்கத்து உண்டாக்கின. நீங்கள் வேற எங்கேயோ பேர் ரப்பு கல்புல பரக்கத்து உருவாக்குற நாள் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது அவனோட மஜ்லிஸில் உட்காந்து, இன்றைக்கி நாங்கள் உலகத்தில் நிறைய பிஸி நேரம், நானும் பிஸி, இன்றைக்கு அல்லாஹ்வுக்காக ஒதுக்கி உங்களோட உட்காந்துருக்கேன். இந்த மஜ்லிஸ் முபாரக்கான மஜ்லிஸ் அல்லாஹ் பார்க்குறானுங்க. நிச்சயமா அல்லாஹ்ட சபையில் எங்களுக்கு சொல்லலாம், யாரும் இங்க எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தது உனக்கு, உன் திருப்திக்கு. நீ எங்களை பார்த்து சிரிக்கணும், எங்களை அரவணைக்கணும். எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு நாங்க பேசுறது எங்க லைஃபை சேஞ்ச் பண்ண, எங்க ஃபேமிலி லைஃபை சேஞ்ச் பண்ண, அல்லாஹ்ட மார்க்கத்தில் ரிட்டர்ன் நம்ம நுழைஞ்சி குவாலிட்டியா எங்க லைஃபை சேஞ்ச் பண்ண. ஸோ ரப்புக்கு பிடிச்ச ஒரு பேச்சுவார்த்தை இந்த பூமிக்கு மேல நாங்க இப்ப நடத்திட்டு நிற்கிறோம். அந்த மஜ்லிஸ்கள் கேள்விப்பட்டா தயவு செய்து போகாம இருக்காது, போங்க, பாருங்க, கேளுங்க. ஒரு விஷயத்தை லாஸ்ட்ல சொல்லி முடிக்கிறேன். நிக்கால கன்செப்ட்ல எவ்வளவோ கன்செப்ட் எல்லாம் விட்டுருங்க. நிக்காவுடைய நாள் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இன்றைக்குள்ள இளைஞர்கள் நிக்காக்கு வரப்போக்கில் மாப்பிள்ளை இப்படி ஒரு கொண்டையை வெட்டி அப்படி ஒரு வெட்டி அதை பார்த்தாலேயே பயான் பண்ண தோணாது. ஏனண்டா ஃபர்ஸ்ட்டுக்கு இவருக்கு தீனை சொல்லி கொடுத்துட்டு கல்யாணம் முடிக்கணும், இவர் கல்யாணத்துக்கு சூட்டபிள் இல்லை. அந்த லெவலே அப்படி நிற்குது. அன்பிக்கினியவர்களே, அந்த நாள் என்ன நாள் தெரியுமா? பரக்கத்தான நாள். நிக்காக்கு வந்த உடனே நிக்கா மஜ்லிஸ்ல மாப்பிள்ள ஒரு விஷயம் சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு தெரியுமா? இன்றைக்கு நான் இந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறேன். இவங்க வாப்பா, இதுக்கு சொல்லி நஃபக்கான்னா என்ன தெரியுமா? இவங்க வாப்பா இவவை எப்படி கண்ணு கலங்காம பார்த்தாரு. ஒரு வாப்பாக்கு தெரியும் தன் பிள்ளைய கொடுக்க போல ரொம்ப திடுக்கிட்ட மனசோட கொடுப்பார். ஏண்டா அவருக்கு என்னென்றாலும் ஓடி வர்ற வாப்பா, ஓடி வர்ற உம்மா. இன்றைக்கு ஒரு ஆம்பளைட்ட கொடுக்க போறோம், யாருன்னு தெரியாத ஒரு ஆம்பளை. கொஞ்சம் தான் அவருக்கு பத்தி கேள்விப்பட்டிருக்கு. அவர் கையில் ஒப்படைக்க போல நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறோம். எங்க மொபைல் போன் ஒப்படைக்கல, எங்க லேப்டாப் ஒப்படைக்கல, எங்க வீடு ஒப்படைக்கல, எங்க புள்ளைய ஒப்படைக்கிறோம். இது எனக்கு உங்களுக்கு எல்லாரும் ஒப்படைக்க போல நாங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்போம். வேற எந்த பாவம் இருக்க மாட்டார், ரொம்ப நல்லா நடப்பார், என் பிள்ளை அப்படி வைப்பார். ஏன்னா வாப்பாக்கு தெரியும் பிள்ளை எப்ப அழுவா, எப்ப சிரிப்பா, எப்ப நடக்கும் எல்லாம் தெரியும். இவர் புரிஞ்சு கொள்ளணும் ஃபீலிங்ஸை கொடுக்கறதுக்கு அங்க வரப்போக்குள்ள அவர் ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க. பேர் நஃபக்கா. என்ன ஒப்பந்தம்? அந்த வச்சு அந்த இடத்துல அவர் சொல்லுவார் நஃபக்கா. பாப்பா சொல்லுவாரு, இத்தனை மகர் அந்த இடத்துல நான் என் மகளை உங்களுக்கு தர சம்மதிக்கிறேன். அவர் சொல்ற நானும் சம்மதம் தெரிவிக்கிறேன். என்ன சம்மதம்? இதுக்கு பிறகு நீங்க செலவழிக்காதீங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க செஞ்சதெல்லாம் நான் செய்ய போறேன். அவர் எடுத்துட்டு போறார். வாப்பா செலவழிச்சு அவ்வளவு இன்றைக்கு அவர் பர்ஸ்ல இருந்து உடுப்புல இருந்து சாப்பாடு எல்லாம் அவர் கொடுக்க போறார். இந்த மூமெண்ட்ல அவர் அந்த ஒப்பந்தத்தை முடிச்ச உடனே பாட்டை போட்டு கூத்து போட ஆட்டுங்கன்னு இஸ்லாம் சொல்லுங்க, ஆடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுங்க. எல்லாரும் எழுப்புவாங்க. மாப்பிள்ளையை பிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்லி தந்தாங்க. காலையில் எழுப்பினா ஒரு துவா ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா மாத்தனா வ இலைஹி நுஷூர். நம்ம டாய்லெட்டுக்குள்ள போய் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ், வெளியே போறப்போ குஃப்ரானக். இன்னைக்கு மாப்பிள்ளையை பிடிச்சி என்ன சொல்ல போறது தெரியுமா? பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமா பைனகுமா ஃபில் கைர், அல்லது பாரக்கல்லாஹு லக்குமா, உங்க ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். என்ன பரக்கத்து? நீங்க எடுத்த உடல் படிக்கிறீங்களே, இன்றைக்கு நீங்க ஒரு தைரியம் எடுத்துக்கிங்க. ஒரு மனுஷ் சாப்பிட்ட நீங்க இப்ப 2 மனுஷ் வாங்க. நீங்க ஒரு சோறு எடுத்தவர் இன்னைக்கு 2 பேர், இவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். நாளைக்கு 3 பேர் ஆவீங்க, நாளைக்கு 4 பேர் ஆவீங்க, 5 பேர் ஆவீங்க. அத்தனைக்கு மாற்றம் உங்களுக்கு வரணும். அவரை கையை பிடிச்சி பாரக்கல்லாஹு லக்குமா. அன்றைக்கு பரக்கத் பொருந்திய நாள். மாப்பிளைக்கு மனைவிக்கு, கணவன் மனைவிக்கு பரக்கத். அன்றைக்கு துவா கபூலாயினா கபூல் தான்.
அதுதான் லைஃப்ல சிரிப்பு. அன்னஹு ஜியாதாண்டாங்க. பரக்காண்டா என்ன? அது ஜியா பற்ற இடமெல்லாம் தொட்டு 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 டெவலப் ஆகிட்டு போகும். இன்றைக்கு சிரிப்பு நாள், எல்லா நாளும் அந்த சிரிப்பு பொங்கிட்டு வரணும்டா. அன்றைக்கு கபூலா, அன்றைக்கு துவா செய்கிற மாதிரி நடக்கிறாங்களா, பதுவா செய்கிற மாதிரி நடக்கிறாங்க? என்ன வாழ்க்கை! உன்னதமான குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைகிற நேரம் ஆட்டமும் பாட்டும் கூத்தும். மாஷா அல்லாஹ். இஸ்லாம் வலிமாக்கு சும்மா சொல்லல. ரசூலா தஃப் அடிக்க சொல்றாங்க. ஒரு வலிமா என்ன சும்மா வச்சிருக்கீங்க அடிங்கன்றாங்க. தஃப் ஒரு சைடு ஓப்பன் தர. அது புகார்ல வரக்கூடிய செய்தி என்ன? உண்மையா அது வலிமா. நிக்கால் இந்த துவா அனுமதி இருக்குது, சந்தோஷப்பட பாட்டு படிக்கிறதுக்கு ஹலாலான விஷயத்துல இல்லைன்னு சொல்லு. இஸ்லாம்ல ஒரு கன்செப்ட் இருக்கு. பெண்கள சபையில அழகா உடுக்கலாம், ஆண்கள் யாரும் வரல வேட்டதுல இருக்கு. நீங்க வேண்டிய மாதிரி ட்ரெஸ் பண்ணி பெண்கள் சபையில இருக்கலாம். இதெல்லாம் தடை இல்லை இஸ்லாத்துல. அந்த தடைகள் இல்லாத பகுதி இருக்கு. மிக்ஸ் ஆகுறது தான் பிரச்சனை. நீங்க அவ்வளோ ஹால்லையும் உங்களுக்கு ஃபுல்லி கம்ப்ளீட்லி எந்த ஆம்பளை வர நீங்க மேக்சிமம் உங்களுக்கு அபாய இது பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கலாம். ஒரு வேட்டர் கூட வரக்கூடாது. மாப்பிள்ளை அங்கிட்டு வர இயலாது. ஏன்னா அங்க அவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ யாரு மாப்பிள்ளை அதெல்லாம் வரையில. அப்படி இருந்தா நீங்க ஹிஜாபோட தான் நிற்கணும். எந்த ஒரு ஆண் முன்னாடி உங்களுக்கு அப்படி நிற்கலாம். பெண்கள் சபையில் உங்களுக்கு நிற்கலாம். அப்படி இப்படி இஸ்லாம் அனுமதி தந்த ஒரு இடம் இருக்குது. கல்யாணம் மையத்தோட சந்தோஷமா சிரிக்கலாம். ஒரு வரையறை இருக்குது. ஆனால் நிக்காவுடைய மஜ்லிஸ், நிக்கா மஜ்லிஸ் நடக்க போகல. அங்க சீதனம், அங்கால ஒரு பாட்டு போது, ஒரு சைத்தான் பாட்டு படிக்கிறான், அங்கால டான்ஸ், இங்கால மியூசிக். என்ன துவா! அல்லாஹ்வுடையார்களே, அன்றைக்கு பரக்கத்து இல்லாம போச்சுன்ற எண்ணம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத். இந்த கன்செப்ட் எல்லாம் விளங்கி நம்ம குடும்பங்களை நாம செஞ்ச பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு எங்க பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கையை நம்ம செய்யணும். ஜஸ்ட் இந்த தலைப்புல ஒரு 10% கூட நான் பேசுறேன். ஜஸ்ட் ஒரு போமன் உங்களுக்கு சில விஷயங்களை மேலோட்டம் உங்களுக்கு சொன்னேன். கேள்வி பதிலுக்கு டைம் இருந்தால் கொடுங்கண்டா. 6 மணிக்கு நிப்பாட்ட சொன்னாங்க. நான் 6 மணிக்கு நிப்பாட்டலண்டா ஒரு அரைக்குறையாக முடிஞ்சிடும் என்பதற்காக வேண்டி உண்மையாக 6:20 கேள்வி பதிலுக்குரிய நேரம் இல்லை, அசான் சொல்கிற டைம். ஸோ இன்ஷா அல்லாஹ் அன்பான தாய்மார்களே, பெரியவர்களே, படிக்கணும்னு நினைங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கான விஷயங்கள் மௌலிமார்கள் வரப்போக்கில் அவங்களுக்கு சம்பந்தமாக பாடமே எடுங்கன்னு சொன்னீங்கன்னா, ரஸ்மி ஷாஹித் அமீன் குடும்ப உளவியல் என்னை விட பல மடங்கு அவர் அதே தான் பேசக்கூடியவர். அவர்கிட்ட நிறைய உங்களுக்கு தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அவர்கிட்ட உங்களுக்கு படிக்கலாம். அப்படியான அதாவது மௌலிமார்கள் வர்றாங்க. அவங்கள்ட்ட படித்து இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் இந்த ஊர் மாறணும். ஒரு வீட்டில் வெளிச்சம் வந்தால் அது பூக்குடையில் எல்லா வீட்டுக்கும் அந்த வெளிச்சம் போகும் இன்ஷா அல்லாஹ்.